அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தாய் வாழ்த்தோடு தொடங்குவோம். நீராறும் கடலொடுத்த நிகழ்வடைந்த கிளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தெக்கனமும் அது சிறந்த திராவிட நல் திருநாடும் அத்தரு பெருநுதலும் தனித்தலரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அன்னை தொலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்ப எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. கடந்த 3 நாட்களாக பேரவை விழாவை 39வது பேரவை விழாவை மிக வெற்றிகரமாக முடித்து அமர்ந்திருக்கும் பேரவை தலைவர், விழா ஒருங்கிணைப்பாளர் இருவருக்கும் வணக்கத்துடன் இந்த பேரவை சிறப்பு உரை வீச்சு நிகழ்வு தொடங்க இருக்கிறது. பேரவைத் தலைவர் விஜய் மணிவேல் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த 3 நாள் நிகழ்வில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் நீங்கள் அனைவருமே கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர்கிட்ட விழா நடக்கிறப்பையும் சரி இப்போயும் கூட பேசிகிட்டு இருந்தேன். நான் என்ன மாதிரிலாம் குட் அண்ட் பேட், எது நல்லா இருந்தது எது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. நல்ல விஷயங்கள் தான் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஏன்னா தலைவராக இருந்தனால நல்லதை மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் சொன்னேன், சில சின்ன சின்ன இதெல்லாம் சொன்னாங்க. கண்டிப்பாக அதை அடுத்த பேரவை விழா அட்லாண்டாவில் நடக்கிற விழாவில் கண்டிப்பாக அதை சரி செய்கிறதுக்கு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆவணம் செய்கிறேன். இந்த விழாவுக்காக தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் நமது மற்ற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கும் விருந்தினர்கள், நம்மளுடைய பேரவையின் உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் பாராட்டுகளும் நன்றிகளும் அப்படி வச்சுக்கலாம். இந்த 3 நாள் நிகழ்வில் ஏதாவது உங்களுக்கு அசௌரியங்கள், ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதற்காக முன்னாள் தலைவர், இன்றைக்கி இல்லை முன்னாள் தலைவருங்கிற முறையில் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அதை அடுத்த விழாவில் அதை சரி செய்ய முயல்வோம். எப்படியாவது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸாவது வந்துடும். அது ஒவ்வொரு விழாவில் அது நடக்கிறது தான். ஏன்னா அந்த விழா பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாநிலத்துலேயும் வைக்கிறோம். அது முக்கிய சிறப்பே அதுதான். ஏன்னா அந்த மாநிலம் சின்ன தமிழ் சங்கமாக இருக்கலாம், இல்லை பொது தமிழ் சங்கமாக இருந்திருக்கலாம், இல்லை பெரிய தமிழ் சங்கமாக இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் இது புதுசு. அவங்களுக்கு நம்ம உட்காந்து ஒரு 8 மாதமாக உட்காந்து அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், இப்படி பண்ணணும், இதை செய்யணும், சாப்பாடுக்கு இப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறோம். அவங்களும் காதில் கேட்டுக்கிறாங்க. அவங்க ஒரு ரூம் எவ்ரி டே அவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா தினந்தோறும் அவங்களுக்கு கூட்டங்களை நடத்தி சொல்கிறோம். சிலது அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியுது, சிலது அவங்களால பண்ண முடியல. அதனால தான் சில சங்கடங்கள் சேருது. அதை கூடிய வரை நாங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம். அதனால் சாப்பாடு காலைல வரல, இல்லை இந்த மாதிரி ஒருத்தவங்க கூப்பிடாம விட்டுட்டாங்க ஏர்போர்ட்டில், இந்த மாதிரி எது நடந்தாலும் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த தடவை கண்டிப்பாக அது வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ. இன்றைய பேரவையின் இலக்கிய உரை வீச்சு நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. எல்லா பேரும் இருந்து உங்களுடைய பேச்சை இங்கே பேசுங்க, எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி அனைவருக்குமே நன்றி, வணக்கம். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு மட்டும் போங்க, நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி காலையில் ஜிவி கிளம்பிட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனநிறைவாக இருக்கும். ஆட்களும் போட்டிருக்கிறோம், சில தவறுகள் ஃபாலோ பண்ண முடியாமல் கூட போகலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். நன்றி. நன்றி விஜய். அடுத்ததாக இந்த 39வது பேரவை விழாவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இலக்கிய குழு ஆலோசகர் சசிகுமார் ரெங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்போவுமே
பல காலமாக ஒரு பேரவை விழா நிறைவு பெற்ற பிறகு அந்த ஞாயிறு காலை ஒரு இலக்கிய கூட்டம் நடப்பது என்பது ஒரு மரபாக பேரவையிலே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில காலங்களாக இலக்கிய கூட்டங்கள் பேரவையிலே இணைய அரங்குகளாக நாம் நடத்த தொடங்கிவிட்டோம். கடந்த சில ஆண்டுகளாக அந்த நடைமுறை இருப்பதால் இந்த முறையும் 2 இலக்கிய கூட்டங்களை நாம் நடத்தினோம். ஸோ அந்த வகையிலே இதை ஒரு உரை வீச்சு நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றது பல தலைப்புகளில் இலக்கியம் என்ற வரையறைக்குள் மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் பகுதியாக விரிவடைந்து ஒரு அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றது ஒரு முயற்சியாக இங்கே முயற்சி செய்கிறோம். இலக்கியம் தவிர திரைப்படங்கள், அரசியல். கேட்குதுங்களா? அதான் இந்த இலக்கியம் நிகழ்வாக மட்டுமே இல்லாமல், ஏன்னா 2 இலக்கிய கூட்டங்களை நாம் இணையரங்குகளாக நடத்தியதால் நம்ம இதை ஒரு உரைவீச்சு, பல தலைப்புகளில் இருக்கிற ஒரு உரைவீச்சு நிகழ்ச்சியாக நடத்தலாம் அப்படின்றது முயற்சி செஞ்சுருக்கிறோம். எப்போவுமே எல்லா நிகழ்ச்சியிலும் முடிவடைந்து இந்த செக்மெண்ட் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். நிறைய உரைகளை கேட்கலாம், அமைதியாக உட்காந்து கேட்கலாம், பரபரப்பு இல்லாமல் நிதானமாக காலை உணவு அருந்திவிட்டு கேட்கலாம் அப்படின்ற வகையில் நிறைய உரைகள், குறிப்பிடத்தகுந்த உரைகளாக இதில் இருந்திருக்குது. எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு உரை இன்றைக்குமே நினைவில் இருக்குது. ஐ திங்க் ஒரு பால்டிமோர் நடந்த பேரவை விழாவில் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கும் நினைவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய, அதுபோல் தாமரை கனெக்டிகட்டில் ஒரு உரை கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தோழர் தியாகு கொடுத்துருந்தார். இப்படி பல உரைகள் இந்த ஞாயிறு காலை கூட்டத்தில் எப்பவுமே நினைவில் இருக்கிறதாக இருக்குது. ஸோ அந்த வகையிலே இந்த ஞாயிறு காலை கூட்டத்திற்கு உரைவீச்சு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இதில் பேச வந்திருக்கிற ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. விழா சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறைகள் இருந்திருக்கலாம், அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். எந்த குறையாக இருந்தாலும் கூட மற்றபடியில் எப்போவுமே நம்ம சிறப்பாக செய்ய முயற்சி செய்கிறோம். சிலது கூடி வரும், சிலது சில பிரச்சனைகள் இருக்கலாம். இருந்தாலும் இந்த விழா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விழாவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி சசி. இந்த பேரவை விழாவுக்கு வருகை புரிந்து சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. அவர்களை தற்போது பேச அழைக்கிறோம். ஓரிருவர் விமானத்துக்கு செல்ல இருப்பதால் அவர்களை மட்டும் முதலில் பேச அழைப்பதாக இருக்கிறோம். சரவணகார்த்திகேயன், எழுத்தாளர் சரவணகார்த்திகேயன் தற்போது விமானத்துக்கு செல்ல இருப்பதால் அவரை முதலில் பேச அழைக்கிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று இரவு நள்ளிரவு வரை இசை நிகழ்ச்சிகளில் மூழ்கி கிடந்திருப்பீர்கள். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கம் தான் இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு தூக்கம் வரவழைக்கக்கூடிய ஒரு தலைப்பை துரதிர்ஷ்டவசமாக நான் எடுக்க வேண்டியதாயிற்று. ஏன்னா இந்த நிகழ்வு இருக்குது அப்படின்றது எனக்கு முன்கூட்டியே தெரியாது என்பதால் என்னால் இயல்பாக பேச முடிந்த என் மனதுக்கு நெருக்கமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து கொண்டேன். காந்தி, அவருடனான முரண்கள், அதுதான் இந்த உரையினுடைய சாரம். நான் ஒரு காந்தி உபாசகன், காந்தியன் என்று சொல்ல முடியாது, ஏன்னா அதற்குரிய தகுதி என்னிடம் இல்லை என்று நினைக்கிறேன், மிகச் சாதாரண ஒரு மனிதன் என்பதால். அதனால் காந்தி உபாசகன் வச்சுக்கலாம். மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 திமிர், அது மாதிரி ஒரு விஷயம் எந்த கொம்பனுக்கு இருக்க முடியும்? இந்த ஒட்டுமொத்த மானுட சமூக வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் கூட புத்தர் அந்த மாதிரி ஒரு சிலர் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஐன்ஸ்டீன் அவரை பற்றி சொல்லும்போது, இன்னும் சில நூற்றாண்டுகள் கழித்து நாம் திரும்பி பார்க்கும்போது ரத்தமும் சதையுமாக இப்படி ஒரு மனிதன் நம்மிடையே நடமாடினான் என்று நம்புவதற்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் என்னுடைய உரையில் என்ன தொட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் என்றால், அப்படிப்பட்ட நம்புவதற்கு சிரமமான ஒரு மனிதர், அவரிடம் இன்னும் நான் காந்தியை கற்றுக்கொண்டே தான் இருக்கிறேன், வாழ்க்கை முழுசாக கற்றுக்கொள்வேன் என்று தான் நினைக்கிறேன். இன்று இந்த புள்ளியில், என்னுடைய இந்த 41 வயதில் காந்தி மீதான என்னுடைய விமர்சனங்கள் என்ன அப்படின்னு நான் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஒரு எழுத்தாளனாக எல்லா எழுத்தாளர்களுக்கும் நிறைய பேர் தமிழ் எழுத்தாளர்கள் வந்து காந்தியை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். புனைவு எழுத்தாளர்கள் ஜெயமோகனாக இருக்கட்டும், எஸ் ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், சுனில் கிருஷ்ணன், கலைச்செல்வி, தேவி பாரதி, நான் கூட கிட்டத்தட்ட ஒரு 5 சிறுகதைகள், ஒரு முழு நாவல் காந்தியை பற்றி எழுதியிருக்கிறேன். அதனால் வந்து காந்தி இஸ் ஆல்வேஸ் ரைட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபேசினேஷன் தான். அது தொடர்ந்து திரும்ப அவரை வந்து ஆராய்ஞ்சு ஏன் அப்படி பண்ணார், ஏன் இப்படி பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கான புள்ளி அவர். அதனால் இப்போது இந்த இடத்துல நின்று கொண்டு எனக்கு அவர் மீதான விமர்சனங்கள் என்ன, அல்லது ஏன் இப்படி அப்படின்ற மாதிரியான கேள்விகள் என்ன அப்படின்னு தொகுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இது அவர் மீதான தீர்ப்பு எழுதுதல்ல, அவரை கற்றுக்கொள்வதற்கான அந்த பாதையில் ஒரு ஒரு இளைப்பாறல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். காந்தியத்தின் சாரமான கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, என்னுடைய புரிதலில் ஒரு 3 கொள்கைகள் சொல்லலாம். அதுக்கப்புறம் அதனுடைய துணை கொள்கைகள் அல்லது விஷயங்கள்னு இருக்குது. ஒரு 3 கொள்கைகள் சொல்லலாம். ஒன்று சத்தியம், 2வது அஹிம்சை, 3வது பிரம்மச்சரியம். இதில் சத்தியம் அப்படின்றது வந்து உண்மை சம்மந்தப்பட்டது. அநேகமாக அதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். வள்ளுவர் அவருக்கு பல 2000 ஆண்டுகள் முன்பு இருந்தவர் கூட பொய்மையும் வாய்மை எடுத்து அப்படின்னு சொல்லி அவசியப்படும் இடங்களில் நீங்கள் பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காந்தி பிடிவாதமாக அதை ஏற்காமல் உண்மை 100% அவனுடைய தூய்மையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எனக்கு வந்து சரின்னு தான் தோணுது. ஏன்னா நீங்கள் எக்ஸப்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு வந்து அளவு கிடையாது. அதனால் அது அந்த மாதிரி எக்ஸப்ஷன் இல்லாமல் தூய்மையாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூய்மையாக இருக்கிறது அப்படின்றதான் உண்மை அப்படின்ற விஷயத்தில் சரியானதுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஒரு கொள்கையில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நம்மால் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பலவித அரசியல் நகர்வுகளோடு வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், பொதுவெளியாக இருக்கட்டும் நடந்து கொண்டிருக்கிறோம். பொய் அவசியப்படலாம். ஆனால் உண்மைதான் நல்லது. அது 2வது அஹிம்சை. அஹிம்சை மேலோட்டமாக கேட்பதற்கு நல்ல கருத்து தான். எனக்கும் அஹிம்சையாக இருப்பதற்கு தான் ஆசை. ஆனால் இன்றைய உலகம் அதற்கு அனுமதிக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம். 2 விதமாக இதை பார்க்கலாம். ஒரு 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 மேக்ரோ லெவலில் பார்க்கலாம், ஒரு மைக்ரோ லெவலில் பார்க்கலாமே. ஒரு மேக்ரோ லெவலில் எடுத்துக்கிட்டால், இன்று காந்தி அஹிம்சையை வந்து தன்னுடைய போராட்ட ஆயுதமாக பயன்படுத்தினார். அன்று இருந்த பிரிட்டிஷ் அரசுக்கும் அங்கே இருந்த தலைவர்களுக்கும் கணிசமான ஆட்களுக்காகவது மனசாட்சி என்பது ஒன்று இருந்தது. அஹிம்சை வழியாக ஒருவர் போராடும்போது அவர்களை அடிக்க கையோங்குவதற்கு ஒரு புள்ளியில் அவர்களுக்கு தயக்கம் இருந்தது. ஆனால் இன்று நடக்கிற உலக நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது, நான் நாடுகளின் பெயர் போர் இதை குறிப்பிடலை, உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான போர் சூழல் மிக்க சூழல்களில் வந்து இன்று அஹிம்சையோடு ஒருவர் ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நின்றால் அது செல்லுபடியாகுமா என்றது. ஸோ காந்தியுடைய அரசியல் ஆயுதமான அஹிம்சை எவ்வளவு தூரம் இன்று செல்லுபடியாகிறது என்ற அந்த மேக்ரோ லெவல் அப்ளிகேஷன் கொஷின் அது இருக்குது. ஸோ அது ஒரு விமர்சனமாக சொல்லலாம். இன்னொன்று ஒரு மைக்ரோ லெவல், ஒரு தனி மனிதன் எடுத்துக்கிட்டால் அஹிம்சை அப்படின்றது ஒரு சின்ன விஷயமாக, ஒரு புலால் உண்ணாமை அப்படின்றதோட அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு நான் வெஜிடேரியன் அப்படின்ற ஆளுக்கு, அசைவ ஆளுக்கு ஒரு காந்தியம் அப்படின்றது எதிரானது. அது எவ்வளவு தூரம் சரியானது அப்படின்றது தெரியல. ஏன்னா புலால் உணவு அப்படின்றது வந்து இயற்கையின் வடிவம். மனிதன் இயல்பாகவே ஆம்னிவோர் தான். ஒரு சைவமும் அசைவமும் கலந்து உண்ணக்கூடியவன் தான் பல்லாயிரம் ஆண்டுகளாக. அப்படி தான் அவனுடைய பரிணாமம் அமைஞ்சிருக்கு. அப்போது அது வந்து அங்கே இடத்துல அஹிம்சை எப்படி செல்லுபடியாகும் ஒரு மனிதனுக்கு அப்படின்ற கேள்வி இருக்குது. அது அடுத்தது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் அப்படின்ற அவருடைய கொள்கை வந்து 2 விதங்களில் செயல்பட்டது. ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, அவர் தன்னுடைய ஆசிரமவாசிகளுக்கு அல்லது ஒட்டுமொத்த மக்களுக்குமே பிரம்மச்சரியத்தை போதித்தார். காதலிக்கக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகளை ஆசிரமவாசிகளுக்கு வைத்திருந்தார். இது கிட்டத்தட்ட ஒரு தனி மனித மீறல் தான் இல்லையா? அவர் வந்து அது அவருடைய கொள்கை, அது புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் எப்படி வந்து ஒரு புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாரோ, அதே மாதிரி தான் காதல் கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வச்சுருந்தார் தன்னுடைய ஆசிரமவாசிகளுக்கு. ஆனால் அதில் ஒரு மீறல் இருக்கிறது. ஏன்னா ஆணும் பெண்ணும் பார்த்து கொண்டால் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் காதல் வருவது என்பது இயற்கை. அதில் எந்த பாவமும் கிடையாது. அதை ஒரு பாவமாக சித்தரிப்பது அப்படின்றது இருக்குது இல்லையா? அது வந்து ஒரு மிக பழமையான கிறிஸ்துவ மரபில் இருந்தோ அல்லது வந்து
வேறு மதம் சார்ந்த விஷயங்களில் இருந்தோ அவர் பெற்றுக்கொண்டிருக்கலாம். அதை தன்னுடைய ஆசனவாசிகள் மீது திணித்தார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மனைவி கஸ்தூர்பா உடனேயான அவரது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையே அவர் ஒரு கட்டங்களுக்கு மேல் நிறுத்தினார் என்பது கஸ்தூரிபாவிற்கு இதில் எவ்வளவு தூரம் சம்மதம் இருந்தது, அவருடைய முழு சம்மதம், அவருடைய கருத்து என்ன என்பது கேட்கப்பட்டதா என்பதற்கு தெளிவான பதில்கள் இல்லை. அப்போது பிரம்மச்சரியம் என்பதை அவர் சக மனிதர்கள் மீது திணித்தார். தனி மனித மீறல் என்பது பின்னணித்துவ உலகில் மிக மிக தவறான விஷயம். அப்போது இன்றைய சூழலிருந்து திரும்பி பார்க்கும்போது காந்தியுடைய அந்த விஷயம் ஒரு பிழைப்பட்டதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. இன்னொரு பக்கம் பிரம்மச்சரியத்தை வேறொரு விஷயத்தில் அவர் பிரயோகித்தார். அவர் சில விஷயங்கள், அது மூடநம்பிக்கைகள் என்று கூட சொல்லலாம். அவர் என்ன நினைத்தார் என்றால், இளம் பெண்களுடன் நிர்வாணமாக இருக்கும்போது கூட பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் அவருக்கு பிரிட்டிஷாரை சுதந்திரம் கொடுக்கும் அளவுக்கு மனம் மாற்றம் செய்யக்கூடிய சக்தி தனக்கு வரும் என்றுமாக அவர் நம்பினார். அதாவது செலிபஸி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோடது. இந்த மாதிரி பரிசோதனைகள் வருது அவருடைய இறுதி ஒரு 10 ஆண்டுகள் வச்சுக்கலாம், அல்லது 7-8 ஆண்டுகள் வச்சுக்கலாம் அவர் நிகழ்த்தினார். அது சம்பந்தமாக தலைவர்களோடு அவர்களுக்கு கடும் முரண்பாடு இருந்தது, விமர்சனம் இருந்தது. ஆனால் அவர் அதை தவறான நோக்கோடு அவர் செய்யவில்லை, எங்குமே அப்படி பதிவாகவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண்களே அதற்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தங்களுடைய டைரி குறிப்புகளில் வெளிப்படையாக எழுத சொன்னார். அது பற்றி அவங்களுக்கு என்ன கற்றுக்கொண்டார்கள் என்பதையெல்லாம். அவருடைய உள்ளார்ந்த நோக்கத்தில் பிழை இல்லை என்றாலும் அது எகைன் ஒரு பெண்களிடம் அவர்களுடைய சம்மதம் கேட்கப்பட்டதா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால அது ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயமாக தான் பார்க்குறேன். என்னுடைய ஆப்பிளுக்கு முன் நாவல் அந்த அவருடைய பிரம்மச்சரிய பரிசோதனைகளை ஒட்டி எழுதப்பட்ட ஒரு முழு நாவல் தான். அடுத்தது அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் சிலது பார்க்கலாம். அவர் நுகர்வு கலாச்சாரத்தை மறுத்தார். அதாவது கன்சியூமரிசம் அப்படின்றதே கூடாது, உங்களுக்கு தேவையான விஷயம் தவிர வேறு எதையும் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாதுன்றதான் அவருடைய அடிப்படை பார்வையாக இருந்தது. அதனுடைய பக்க விளைவாக அவர் விஞ்ஞானத்தை கூட மிக அடிப்படையான விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்ற கொள்கை வச்சுருந்தார். இது இன்றைய நவீன உலகில் எப்படி ஒரு நாட்டுக்கு அல்லது ஈவன் தனி மனிதர்களுக்கே பயன்படும் அப்படின்றது நம்ம கேள்விக்குரியது தான். ஏன்னா நம்ம உலகமயமாக்கலுக்கு பிறகு இந்த நுகர்வு கலாச்சாரம் இதனுடைய இன்னொரு பக்க விளைவுன்றது சுதேசி, அது அவருடைய ஒரு போராட்ட வடிவமாக தான் எடுத்தார். பிரிட்டிஷார் இருக்கிற ஒத்துழையாமை பண்ணணும், அவங்களுடைய சரக்குகளை வாங்கக்கூடாது, அதன் மூலம் அவர்களுக்கு அழுத்தம் தரணும் என்பதற்காகத்தான் சுதேசி என்பதை எடுத்தார்ன்றது உண்மை. ஆனால் அதில் எளிமை இந்த மாதிரி விஷயங்களும் அவர் சேர்த்துக்கிட்டு அவர் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து வெளிவந்த பிறகும் அவர் சுதேசியைத்தான் ஆதரித்திருப்பார் என்பதே எனது ஊகமாக இருக்கிறது. இதெல்லாம் இன்றைய நவீன சூழலுக்கு எவ்வளோ தூரம் பொருந்தும், இன்றைய உலகமயமாக்கல் சூழல் அப்படின்ற விமர்சனம் அவர் மீது இருக்குது. அடுத்தது மதம் சார்ந்த விஷயங்கள். அவர் ஒரு இந்து மதம் தவறு என்றே தன்னை குறிப்பிட்டு கொண்டார், சனாதனவாதியாக தன்னை முன்வைத்தார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய இறுதி ஆண்டுகள் வரை வர்ணாசிரம தர்மம் அந்த வர்ணங்கள் இருப்பது சரி என்றே அவர் நம்பினார். அவர் சாதிய தாழ்வுகளுக்கு அங்கீகரித்தவர் அல்ல, ஆனால் வர்ணங்கள் அவசியம், அதற்கு ஒரு தேவை இருக்கிறது இந்திய சமூகத்தில் என்று மிக திடமாகவே நம்பினார். மிக இறுதி ஆண்டுகளில் தான் அவர் சாதிகளுக்குள் திருமணம் என்பதை ரொம்ப வலுவாக வலியுறுத்த ஆரம்பித்தார். அதை கட்டாயமே ஆக்கினார். சாதியில் கலப்பு சாதி மனம் புரிந்தால் மட்டுமே நான் திருமணத்தில் அந்த திருமணத்தில் பங்கெடுப்பேன் என்பது வரை அவர் இறுதி ஆண்டுகளில் நகர்ந்து வந்தார். அதற்கு முன்னால் அவருக்கு அவர் சாதி வெறின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிற கழிப்பறைகளை எல்லாருமே சுத்தம் செய்யணும், அதுக்கு ஜாதி வேறுபாடெல்லாம் கிடையாதுன்ற மாதிரியாதெல்லாம் ப்ராக்டிசஸ் எல்லாம் வச்சுருந்தார். அதில் அவரோட ஜாதி வெறியரோ அந்த மாதிரியான எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய முற்போக்குவாதிகள் அவர் குறிப்பிடும்போது பனியா, பார்ப்பனிய பனியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த ஒரு காந்தியுடைய எழுத்தும் எனக்கு தெரிந்தவரை ஜாதிய சாயலே கிடையாது. அவர் வர்ணாசிரமத்தை ஆதரித்தார். அது அவருடைய ஆன்மீக நம்பிக்கை. அவர் அதுக்குரிய ஒரு தேவை இந்த இந்திய சமூகத்தில் இருந்ததுன்னு நம்பினார். அது ஒரு முக்கியமான குறைபாடு. ஏன்னா இன்றைய நவீன உலகிலிருந்து திரும்பி பார்க்கும்போது இதற்கு வலுவான எதிர்த்தரப்பு ஒன்று இருக்குது. அது ஒரு முற்போக்கு தரப்புலேருந்து பார்க்கும்போது அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் பார்ப்போம். அடுத்தது இதனுடைய பக்க விளைவாக அவர்
அவர் இந்து மத ஒற்றுமை என்பதை மிக வலுவாக நம்பினார். என்ன அப்படின்னா, அம்பேத்கருக்கும் அவருக்குமான வித்தியாசம் அல்லது பெரியாருக்கும் அவருக்குமான வித்தியாசம் என்பது அந்த புள்ளியில் தான் இருக்குது. என்னென்னா, அவர் பெரும்பான்மையின் ஏற்பு இருந்தால்தான் சமூக மாற்றம் நிகழும் என்பதை நம்பினார். ஒரு போராட்டம், ஒரு 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 ஒடுக்கப்பட்ட குழு போராடுவதன் மூலமாக மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அந்த ஒடுக்கும் தரப்பு தங்களுடைய மனமாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே ஒரு ஒற்றுமையான இணக்கமான ஒரு முன்னேற்றமாக அது நிகழும் என அவர் நம்பினார். அதனால்தான் அவர் பூனா ஒப்பந்தத்தை கொண்டு போக வேண்டியது. அந்த தனி தொகுதி அம்பேத்கர் கேட்டபோது இல்லை, அது இந்து மதத்துடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்று நம்பி அவர் அதை எதிர்த்தார். பிற்பாடு இப்பொழுது நம்ம தனித்தொகுதி என்கிற சொல்யூஷன் நோக்கி நகர்ந்தாச்சு. ஆனால் அன்று அவருடைய எண்ணம் நேர்மையாக தான் இருந்தது. அவர் இந்து மதம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் ஜாதி ஏற்றுதல் நம்ம ஒழிக்க முடியும் அப்படின்னு நம்பினார். அடுத்தது சமூக விஷயங்கள். அவர் கிராம சுயராஜ்யத்தை நம்பினார். அதாவது கிராமங்கள் தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டில் முக்கியமானதாக இருக்கணும் அப்படின்றத நம்பினார். ஆனால் நம்ம இப்போது இந்த 50 ஆண்டு 60 ஆண்டு சுதந்திர இந்தியாவை இதை திரும்பி பார்க்கும்போது கிராமங்கள் தான் ஜாதியை போற்றி பாதுகாத்து வருகின்றன எனும்போது அவர் நம்பிய கிராம சுயராஜ்யம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தால் இன்று இருப்பதை விட பன்மடங்கு ஜாதிய சமூகமாகத்தான் இந்திய சமூகம் இருந்திருக்கும். அது நடக்கவில்லை என்பது ஒரு வகையில் நல்லது தான். அதனால் அது ஒரு பிழையான அவருடைய நம்பிக்கை அப்படின்னு தான் தோணுது கிராம சுயராஜ்யம் என்பது. இது மாதிரி இதெல்லாம் மேலோட்டமாக நான் காந்தியை பற்றி யோசிக்கும்போது அவரிடமிருந்து வேறுபடும் புள்ளிகளாக நம்ம பார்க்கலாம். மேலும் இன்னும் வரும் ஆண்டுகளில் இதே மாதிரி ஒரு உரை வேறொரு இடத்தில் நிகழ்த்த வரும்போது இதில் இருக்கிற விமர்சனங்கள் எனக்கு குறையலாம் அல்லது கூடவும் செய்யலாம். அது என்னுடைய அறிதலை பொறுத்து, புதிய திறப்புகள் வருவதை பொறுத்து. இந்த ஃபெட்னா தமிழ் விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைமைக்கும் தன்னார்வலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன இந்த 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 இதுக்கு கோஆர்டினேட் பண்ண அஞ்சிரை இலக்கிய வட்டம் தீபா பிரியாவுக்கும், நியூ ஜெர்சி தமிழ் பேரவை இலக்கிய குழுவின் அருள் ஜோதிக்கும், இன்ன பிற நிறைய தன்னார்வலர்கள் எங்களுடைய இதுக்கு உதவுனாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். உலகத் தலைவர் காந்தி இல்லையா, அவரை நம் கண்முன் நிறுத்திய சரவணகார்த்திகேயனுக்கு நன்றி. அடுத்ததாக சில எழுத்தாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள் கிளம்ப இருப்பதால் அவர்களை அந்த வரிசையில் அழைக்க இருக்கிறேன், மன்னிக்கவும். தோழர் லெனின் பாரதி, இயக்குனர் தோழர் லெனின் பாரதி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வேறு தலைப்பு பேசலான்ட்டு முடிவு பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இதுக்கு முன்னால் பேசின பல அந்த உரையில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது, நிறைய பொய்யான நிறுவல்கள் இருக்குது. அதை நான் தெளிவு பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்றேன் முதல்ல. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்கிறது வேறு தனிப்பட்ட முறையில், உங்களுக்கு பிடித்திருக்கிறதுனால அதை உயர்த்தி பிடிக்கிறதுல அந்த எல்லா புனிதங்களை கட்டமைக்கிறதுல அது தனிநபர்களுடைய இது. அதை பொதுவாக நம்ம நிறுவுறதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் வாதத்திலே அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, காந்தி வர்ணாசிரமத்தை இறுக்கி பிடிச்சிக்கிறாருன்றது, கடைசி கட்டத்தில் சாதிக்குள்ளேயே திருமணம் நடந்தால் தான் நான் வருவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் சாதி வெறியர் இல்லைங்கிறாரு. அது எப்படி அதை நம்ம எடுத்துக்க முடியும்னு இல்லையா? ஏன்னா நீங்கள் வர்ணாசிரமே எல்லாத்தையும் தூக்கி பிடிக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக பிறப்பின் அடிப்படையில் உங்களை எங்கே உட்கார வைக்கணும், எங்கே இருக்கணும், அப்புறம் சாதி வெறி இல்லைன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ அப்புறம் அவர் சோதனையாக இளம்பெண்கள் நிர்வாணத்தோடு கூட படுக்க வச்சுட்டு நான் அதுலேயும் இதாக மாட்டேன் அப்படிங்கிறது, அது ஒரு கடைசி சோதனையாக இருந்தாலும் அது அயோக்கியத்தனம் அது இல்லையா? அது எப்படி நீங்கள் ஒரு வளர்ந்த நாகரிக சமூகத்தில் என்னென்ன பெருச்சாளிகளா குழந்தைகள், பெண்கள் சோதனை கொடுத்துல இருக்கிற எலிகளா, தவளைகளா அவங்க? நீங்கள் உங்களை உங்களுடைய இதை வளர்த்துக்கிறதுக்கு, நீங்கள் பிரம்மச்சரியத்தை, உங்களோட பிரம்மச்சரியத்தை நிறுவுறதுக்கு அவங்க சோதனை எலிகளா அவங்க? இது எப்படி நீங்கள் இது ரொம்ப எனக்கு பிடிச்ச தலைவர்னு வர புதுவெளியில் இதை பேசிட்டு போயிட முடியுது உங்களால்? அதுக்கு நியாயம் கரெக்ட் இருக்குது. ஏன்னா ஒருபோதும் அவர் அதை தவறாக அதை அப்ரோச் பண்ணல. நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்களா? அந்த இரவுகளில் நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்களா? இல்லை ஒரு சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு அதை பண்ணார் அந்த சோதனை முயற்சியை?
ஏன்னா இன்றைக்கி காலம் நம்ம எங்கேயோ நகர்ந்துட்டுரும். மனித நாகரிகத்தோட உச்சம் ஒன்று இருந்தால் அது சமத்துவமும் இருக்கணும், ஒரு முழு தெளிவு இருக்கணும். அதை நோக்கி நம்ம நகர்றது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம இன்னும் வந்து பழமைக்கு பின்னாலேயும் பிற்போக்குத்தனங்களுக்கு பின்னாலேயும் வந்து போகிறதும், அதை வந்து புனிதப்படுத்தி ஒரு பொது வழியில் நிறுவுறது இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. ஏன்னா அடுத்த இளைய தலைமுறைக்கு வந்து இது வேறு விதங்களில் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் தயவுசெய்து இதுபோன்ற கருத்துக்களை வந்து என்ன சொல், நமக்கு பிடித்த தலைவர்கள்ன்றதுனால நல்லவர் செஞ்சுருக்கலான்னு கெட்டது நிறைய இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள, ஏன்னா மனித இனம் வந்து கடும் போராட்டத்துக்கு அப்புறம் நாகரிகத்தை நோக்கி 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 நகர்ந்து ஒரு ஃபைன் டியூன் ஆகி வந்திருக்கு. இன்றைக்கி காலையில் வந்து நான் உணவு வரும்போது ஐயா மருத்துவர் ஐயா அங்கே இருக்கிறாங்க, அவர் பேர் தெரியல, அவர் பழனி ஐயா, அவருக்கு கூட பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக அந்த எனக்கு கண் கலங்கிட்டே இருந்தது. அவர் கூட அதுதான் மனிதம், அதுதான் தேவையாக இருக்குது. அவர்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து என்னென்னா, 2 பேரும் எந்த ஏரியான்னு பேசும்போது நான் பட்ரோடு சென்னையில், அவர் ஐயப்பந்தாங்கன்னு சொல்கிறாரு. நான் உடனே அதை ஒட்டி நான் என்னோடய சின்ன வயசில் பார்த்த ஐயப்பந்தாங்க சொல்கிறாங்க, பின்னால் இருக்க நூம்பல் கிராமம், செட்டியார கிராமம், தெல்லியார கிராமம்னு சொல்லும்போது அவர் அதுக்குள்ளே கனெக்ட் ஆகி அப்புறம் அவரோட அதை பற்றி பேசுகிறாரு. அவர் ஒரு விஷயத்துக்கு கண் கலங்கினார் பயங்கரமாக. அவர் செய்த ஒரு தவறுக்கு அவர் கண் கலங்குறார். அவர்களுடைய முன்னோர்கள் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தினாங்க, அது வந்து எனக்கு அதை பற்றி பேசினார். ஜஸ்ட் அதை பேசும்போது அவர் கண் வந்து ஒரு பெரிய ஆறு மாதிரி பெருகி நேர நீர்வீழ்ச்சி மாதிரி ஊற்றுது, டக்குன்னு எடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி தொடச்சிக்கிறார் அவர். இதுதான் தேவை. இதுக்கு தான் நம்ம வந்து பல போராட்டங்கள் கடந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நம்மளுடைய கன்ஃபெஷன் பொது வெளியில் வைக்கிறதும், நம்மளுடைய பாவ மன்னிப்புகளை வந்து கேட்குறதும், இல்லை முன்னோர்கள் செய்ததுக்கு நம்ம வந்து அதை திருத்த முற்படுறதுன்றது தான் மனித நாகரிகத்தோட முக்கியமான தேவையாக இருக்குது. அதை விட்டுட்டு இன்னும் பழமையை தூக்கிட்டு அடிப்படைவாதத்தை தூக்கிட்டு அதுலேயும் குறிப்பிடும்போது ரொம்ப தெளிவாகவே அதில் ஒரு காந்தியுடைய வெறுப்பு பார்வை இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ மதத்துலேருந்து அவர் எடுத்துக்கிட்டார், இதை பெண்களை பற்றி இது எடுக்கணுன்னு. வேறு மதங்களை பற்றி அதில் குறிப்பிடதில்லை. எல்லா மதங்களும் பிற்போக்கானது தான், பெண்களுக்கு எதிரானதான் இருக்குது. மதங்கள் அடிப்படையில் பெண்களுக்கு எதிரானதானே இருக்குது. மதங்கள் வந்து சாதியும் மதம் வந்து பெண்கள் மேலே தான் புனிதத்துவத்தை ஏற்படுத்துது, பெண்கள் மேலே தான் வந்து பெருமிதத்தை ஏற்படுத்தி அவ்வளோ சிக்கல்களை உள்ளாக்குது. ஸோ நம்ம அந்த விஷயங்களில் இன்னும் நம்ம கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் அவ்வளோ பகுத்தறிவாக பல விஷயங்கள் அடந்தும் திரும்ப நம்ம அதை பின்னுக்கு கொண்டு போகிறது இல்லை இந்த மாதிரி இளம் தலைமுறைகள்கிட்ட. ஸோ அது வந்து ரொம்ப கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த வகையிலே நம்ம இன்னும் தொடர்ச்சியாக மனித நாகரிகத்தில் வந்து சமத்துவ துணைக்கு நம்ம பயணிக்கிறதுல எல்லாரும் சுய விமர்சனம் செய்து கொண்டு அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் வந்து நம்ம வந்து அந்த உரையாடலை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு வேண்டியிருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் லெனின் பாரதி. நாகரிகத்தை நகர்ந்துவிட்ட சமூகமாக தோழர் லெனின் பாரதி அவர்களுடைய கருத்தை நான் முற்றிலும் ஏற்கிறேன். அடுத்ததாக தோழர் பாடலாசிரியர் உமாதேவி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து லெனின் பாரதி தோழர் இங்கே பேசிட்டு போனார். ஏன்னா ஐயாவை பற்றி தான் நானும் அங்கே உட்காந்துட்டு இருந்தப்போ ஐயா பேசும்போது எனக்கும் கண்ணீர் வந்துடுச்சு. ரொம்ப சரியான ஒரு தொடக்கமும் இருந்தது. ஏன்னா அதை ஒட்டி தான் இந்த இடத்துல எல்லாமே பேச போகிறதாகவும் என்ன பேச போகிறோம் அப்படின்றதுல இங்கே 2 வேறுபட்ட கருத்துக்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. நான் பேசணும் அப்படின்னு நினச்சது இலக்கியம், தமிழ் இலக்கியம் தான். ஏன்னா நேற்று நடந்த கவியரங்கத்தில் குறைவான நேரம் தான் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் வந்துட்டு ஜெயசு தோழர் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் பேச நினச்சதை கூட அங்கே வந்து பேச முடியல. மனவெளி பயணம் அப்படின்றது தான் சங்க இலக்கியத்திலிருந்து சமகாலம் வரைக்கும் நம்மளுடைய இலக்கியங்களில் எதையெல்லாம் நம்மளால் பேச முடியும் அப்படின்ற ஒரு துணிச்சலை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்றதா இருந்தது. ஆனால் அதை சரியாக அங்கே பதிவு பண்ண முடியலை. இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறது, தமிழ் இலக்கியத்தில் பெண்களுடைய ஆளுமை என்னவாக இருந்தது, அவங்க தங்களுடைய அகங்களையும் தங்களுடைய காமத்தையும் காதலையும் தான் பேச வேண்டிய சமூகத்தை வந்து பண்படுத்த வேண்டிய விஷயங்களையும் எப்படி அவங்க பண்படுத்தினாங்க அப்படின்றதுக்கு ஒரு தமிழ் இலக்கிய மாணவியாக நான் ரொம்ப வியந்தது வந்து ஔவையார் தான். ஔவையாருக்கு அடுத்து மணிமேகலையிலிருந்து நம்ம அதுக்கப்புறம் பக்தி இலக்கியம்னு சொல்லி வரும்போது எல்லாருமே பேசுகிறது வந்து காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் தான் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து பெண்களே கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. நிறைய பெண்கள் எழுதியிருக்கிறாங்க.
செங்கோட்டை ஆவுடையக்கால். நேற்றும் நான் கவியரங்கத்தில் வந்து எங்கள் கவியரங்கத்தையே நான் சமர்ப்பித்தது செங்கோட்டை ஆவுடையக்காலுக்கு. ஆவுடையக்கால் போல் உத்தரநல்லூர் நங்கை அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க மொத்தமே எழுதின பாடல்கள் 19 பாடல்கள். இந்த இடத்துல நான் அந்த பெண்களை மட்டும் அறிமுகம் செஞ்சால் கூட போதும்னு நினைக்கிறேன். 19 பாடல்கள் எழுதினாங்க. அந்த 19 பாடல்களும் தமிழ் இலக்கியத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தின பாடல்களாக இருந்தது. அதுக்கப்புறம் முத்துப்பழனி அப்படின்னு சொல்லி அவங்க எழுதின கவிதைகள், அதை அரசே வந்து 1911 அதை வெளியிடக்கூடாது அப்படின்னு தடை சட்டம் வந்து விதிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு அக்கமகாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க அக்கமகாதேவியோட கவிதைகள் வந்து கன்னடத்தில் இருந்தாலும், முத்துப்பழனியோட கவிதைகள் தெலுங்கில் இருந்தாலும், இந்த படைப்புகள் எல்லாமே பெண்கள் என்னவா இருக்கிறாங்க, பெண் எழுதும்போது அந்த படைப்பு இந்த சமூகத்தில் முன்வைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படின்றத மையமாக வச்சு தான் இருந்தது. இது எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருந்தவர்கள் நம்முடைய தமிழ் சமூகத்திலேயே தமிழ் படைப்புகள்லேயே இருக்கிறாங்க அப்படின்றது தான். அந்த பெண்களை வந்து நம்ம விட்டுட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உலக அரசியலையும் உலக பெண்களையுமே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய இலக்கியங்கள் இருக்கக்கூடிய பெண்களில் நான் குறிப்பாக மணிமேகலையை சொல்லணும்னு நினைக்கிறேன். மணிமேகலை ரொம்ப இளைய வயதில் தன்னுடைய தாயால் துறவியாக்கப்பட்ட பெண். ஒரு 8 வயது குழந்தை துறவியாக்கப்பட்டவள். அந்த துறவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் வந்து வேறு. ஏன்னா மாதவி ஒரு கணிகையர் குலம், தேவதாசி குலத்திலிருந்து வந்தவர். தேவதாசி என்ற சொல் அப்போ கிடையாது, ஆனால் கணிகையர்னு சொல்லக்கூடிய அந்த குலத்தில் பிறந்தவள். கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணமாகி அந்த கதை வந்து நமக்கு தெரியும் காப்பியத்தில். ஆனால் குழந்தை பிறந்து மணிமேகலை பிறந்தது வந்துட்டு மாதவியோடு தான். அவங்களுடைய பாட்டி சித்ராபதி, மணிமேகலையினுடைய பாட்டி, அதாவது மாதவியினுடைய தாய் வந்து சித்ராபதி. தன் மகளை போலவே பேத்தியும் வந்து கணிகையாக ஆக்கணும்னு சொல்லி கூப்பிடும்போது மாதவி சொல்கிறாங்க, அவள் என்னுடைய மகள் கிடையாது, அவள் கண்ணகியின் மகள். அவள் என்னுடைய மகள்னு சொல்லியிருந்தா ஏன்னா அவள் மீண்டும் வந்து ஒரு கணிகையாக தான் மாறி இருக்க முடியும். அதனால் இந்த சமூகத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு பெண்ணினுடைய அறிவு நுட்பம் இருக்குல்ல, அது வந்து எப்போவுமே இந்த சமூகத்தை புரிஞ்சுட்டு அதை எப்படி கையாளணுன்றதுக்கான உதாரணமாக மாதவியை நான் பார்த்தேன். அவள் என்னோட மகள் கிடையாது, ஏன்னா கண்ணகியின் மகள். ஏன்னா இந்த பொது புத்தி வந்து என்னவா இருந்திருக்குன்னா, அவள் என்னுடைய மகள்னா அடுத்து வந்து வழியாக அடுத்து அவள் வந்து கணிகையாக தான் மாறணும்னு சொல்லியிருந்திருக்கும். ஆனால் மிக தப்பிப்பதற்கான நாசூக்கான ஒரு சொல்லாக வந்து அவள் கண்ணகியின் மகள்னு சொல்லிட்டா. இந்த மணிமேகலை அவளுடைய உடல் தேவைகள், காதல், இது எதுவுமே வந்து எல்லாமே அவளுக்குள்ளே இருந்திருந்தாலும் தன்னுடைய தாய் வந்து சொன்னது போல், தாய் முன்னெடுத்தது போல் ஒரு துறவியாகவே தன்னையும் வந்து அவள் அர்ப்பணிச்சுக்கிறாள். அவள் கேட்குறா, உதயகுமாரன் அப்படின்னு ஒரு அந்த நாட்டினுடைய இளவரசன், அவன் அரசன். அவன் வந்து மணிமேகலையை துரத்தி காதலிக்கிறான், திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறான். ஆனால் நம்மலாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? எல்லாருமே 0லிருந்து 100 நோக்கி 1000 நோக்கி தான் ஓடிட்டுருக்குறோம். நான் பெரிய அறிவாளின்னு சொல்லியும், நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய பெரிய பெரியன்றதை நோக்கி தான் ஓடிட்டுருக்குறோம்ல. ஆனால் அந்த சிறிய வயதையுடைய அந்த குழந்தை வந்து சொல்கிறா, அவள் நினச்சிருந்தா ஒரு இளவரசியாக மாறி இருக்கலாம், அரசனை திருமணம் பண்ணி. அவள் அந்த வாழ்க்கையை விடுத்து அவள் 0ல் தான் வந்து நிற்கணும்னு நினைக்கிறாள். ஏன்னா அவள் முன்னெடுத்தது வந்து பௌத்தம், அவள் கையில் எடுத்துக்கிட்டது வந்து பௌத்தம். பௌத்தம்னு நம்ம யோசித்தாலே சிங்களத்தில் இருக்கிற பௌத்தம் கிடையாது. பௌத்தம் எப்போதும் மனித நேயத்தோடுது, அறத்திற்கு உரியது அது. அப்போது அந்த குழந்தை உதயகுமாரனை வந்து அவள் காதலிக்கலாம் இல்லை, ஆனால் அவளுடைய மனசுக்குள்ளே ஒரு காதல் வந்து தோணுது. அவனை பார்த்ததுமே அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. அவள் வந்து அவள் அம்மா கிட்ட கேட்குறான், அவன் என்னை எப்படிலாம் திட்டியிருக்கிறான், அவன் வசைப்பாடி இருக்கிறான், அந்த பொண்ணை பார்த்து வசைப்பாடி இருக்கிறான் உதயகுமாரன். ஏன்னா அவள் காதலிக்கலை. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே பெண்கள் வந்து காதலை சொன்ன உடனே அதை ஒத்துக்கணும், தன்னுடைய எதிர்நிலையை வந்து சொல்லவே கூடாது. இது இப்போ மட்டும் நடந்ததெல்லாம் கிடையாது. எப்போவுமே வந்து ஒரு ஆண் வந்து ஆணாக இருக்கிறதே வந்து அதுவே மெரிட்டு தான். அப்போ என்ன சொல்கிறான், இவளை வந்து துரத்தி காதலிக்கிறான், இவள் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. மணிமேகலை காப்பியம் படிக்கும்போது அவள் நாடகமாக இருக்கும் அது. அவள் போயிட்டு ஒரு பள்ளிக்கரை மண்டபத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த மணிமேகலை தெய்வம் வந்து அவளை தூக்கிட்டு போயிடும்ன்றதுலாம் ஒரு கதை. ஆனால் அவளுக்குள்ளே இருந்த அந்த காதலை வந்து அவள் சொல்கிறா. சந்தேகம் அவளுக்கு, என்னை எப்படிலாம் அவன் திட்டினான் தெரியுமா அந்த உதயகுமாரன்.
வருண காப்பிலல் பொருள் விளையாட்டி. ஏன்னா அது ஒரு பெரிய கவிதை அது, அந்த காப்பியத்துக்குள்ளே இதில் இருக்கக்கூடிய அந்த 2 சென்டென்ஸை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். வருண காப்பிலல் பொருள் விளையாட்டி என்று இகழ்ந்தனன் எண்ணாது அப்புதுவோன் பின்றை போனது என் நெஞ்சம் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா வருண காப்பி இல்லைன்ற அந்த வருணம் இருக்குல்ல, முன்னாடி பேசிட்டு போனார்ல தோழர், அதை ஒட்டி தான் நான் அது இருக்குன்னு சொல்கிறேன். வருண காப்பை வர்ணம், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரன்றது நம்மளுடைய மனுஸ்மிருதியும் வேதங்களும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. இதுதான் இந்தியாவினுடைய வேதம், இதுதான் நியாயமானது, சமூக கட்டமைப்பும் இதுதான். ஆனால் இந்த 4 வர்ணத்துக்குள்ளவுமே இல்லாதவள், 4 வர்ணத்துக்குள்ளும் இல்லாதவங்களாம் இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்கிறோம். நமக்கே தெரியும் யாரெல்லாம் பிராமணர்ன்றதும் சத்திரியர்ன்றதும் வைசியர்ன்றதும் சூத்திரர் என்றும் இந்த பிராமணிசம் பிராமணர்கள்னு சொல்கிறத விட பிராமணிசம் தான் அந்த வடிவமைச்சு வச்சுருக்குது இல்லை. இது இப்போ கிடையாது, அப்பத்துலேருந்தே தான் இருந்திருக்குது. அதில் மணிமேகலை சொல்கிறா, வருண காப்பு இல்லை, இந்த வர்ணத்துக்குள்ளே உனக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. பிராமணர்னா அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. நீ அந்த 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 ஸ்லாங்கை பேசும்போதே அது உனக்கு பாதுகாப்பு தான். இந்த பொது இடத்துல அந்த ஸ்லாங்கை பேசும்போதே நான் இதுதான் அப்படின்னு தன்னை அறியாமல் நம்ம நினச்சிட்ருக்குறோம். அது அவங்களோட நம்மளும் கடந்து தானே போகிறோம். எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் நீங்கள் சென்னையில் டிராஃபிக்கில் பார்த்தா ஒருத்தர் பூணூல் போட்டுட்டு சட்டையே போடாமல் வெக்கமே இல்லாமல் அது அரை நிர்வாணம் தானே, அப்படி தான் வண்டி ஓட்டிகிட்டு போவார். இது எல்லாமே இது நம்ம என்னன்னு பார்க்குறது. அந்த இடத்துல போகிறதுக்கும் எல்லா தமிழர்களும் தமிழ் பேசும்போது பிராமண தமிழ்னு தன்னுடைய ஹைராட்டியை காட்டிக்கிறதுக்காக ஒரு ஸ்லாங் பேசுகிறது இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கு வித்தியாசமே எனக்கு தெரியல. அதுதான் சார், ஹைராக்கின்றது நான் மற்றவங்க எல்லாருமே இதை பேச முடியாதுல்ல. இப்போ நான் பேச முடியாதுல்ல, அந்த தமிழ் நான் பேச முடியாது. இது நான் வர்ணத்துக்குள்ளே தான் சார் நான் சொல்கிறேன், வர்ணமாக தான் சொல்கிறேன். நீங்கள் விமர்சனம் நீங்கள் வைங்க, நீங்கள் பேசும்போது அப்போது தன்னை பொதுவெளியில் நான் இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கிறதுக்கும் நான் வேறுபாடு எதையுமே நான் பார்க்கல. அப்போது இந்த வர்ணங்கள் இல்லாத ஒருத்தியாக நான் இருக்கிறேன்னு மணிமேகலை சொல்கிறா. வருண காப்பிலல் பொருள் விளையாட்டி. பொருள் விளையாட்டி அப்படின்றது நான் பரத்தை, கணிகை, பிராஸ்டியூட் அப்படின்லாம் என்ன சொன்னான் உதயணன். என்னை அப்படியெல்லாம் சொன்னான். இப்படி இகழ்ந்தனன் என்று எண்ணாது, இப்படிலாம் என்னை அவன் திட்டான். என்னை இகழ்ந்தான் என்று எண்ணாமல் அப்புதுவோன் பின்றை, அவன் தான் என்னை நேசிக்கிறான், அவனை நான் நேசிக்கிறேன், என்னை அறியாமல் என் மனசு அவன் பின்னால் போகுதுன்னு சொல்கிறான். அப்புதுவோன் பின்றை போனது என் நெஞ்சம் அப்படின்னு சொல்கிறேன். இதை சொன்னது மட்டும் இல்லை, இப்படி போது இதுவோ அண்ணாய் காமத்து இயற்கைன்னு கேட்குறார். அவளுக்கு சந்தேகம், இப்படி இதை தான் காமமா, இப்படி தான் இருக்குமா அந்த காமம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சந்தேகத்தை ஒரு அன்னையிடம் கேட்கக்கூடிய சிறிய வயது குழந்தையான மணிமேகலை, அந்த குழந்தை தான் தமிழகம் முழுவதும் சுற்றி திரிந்தாள். பாலியல் வன்முறை அப்படின்னு சொல்கிறது காலந்தோறும் நடந்திருக்கலாம், ஆனால் அறம் இருந்தது தமிழகத்தில், தமிழர்களிடம் ஒரு அறம் இருந்தது. அந்த குழந்தை அவள் சுற்றி திரிஞ்சு அதில் ஒரு இடம் வரும் மணிமேகலையில் பார்த்திங்கன்னா, சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றினவள். சிறைச்சாலைக்கு போயிட்டு அந்த சிறைச்சாலையில் அறம் பேசினா அவள். என்ன அறம் அப்படின்றது ஒழுக்கத்தை நம்முடைய இலக்கியங்கள் தொடர்ந்து நம்ம அகம் புறம்னு பேசுகிறோம். நம்முடைய இலக்கியங்கள் அக இலக்கியங்களாகவும் புற இலக்கியங்களாகவும் தான் நாம் இதுவரைக்கும் பகுத்து வச்சுருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் தமிழ் மாணவி, நான் என்னுடைய இளங்கலையிலேருந்து முதுகலை எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எல்லாமே தமிழ் பேராசிரியராகவும் இருந்ததுலேருந்து ஒரு 12 வருடங்கள் இருந்த அந்த அனுபவத்திலையுமே நம்முடைய இலக்கியங்கள் அகம் புறம்னு தான் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் நம்முடைய இலக்கியத்தின் உச்சமே அறம்தான். அகமாக இருந்தாலும் அதில் ஒரு அறம் இருக்கணும், புறமாக இருந்தாலும் அதில் ஒரு அறம் இருக்கணும். அறம் இலக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நீங்கள் கலப்பிரர் கால இலக்கியங்கள் பார்த்தோம்னா கிபி 2லேருந்து கிமு 2லேருந்து கிபி 2 வரைக்கும் பார்த்தா முழுக்க அற இலக்கியங்களாகவே இருக்கும். அப்படி அறத்தை முன்னெடுத்த தமிழர்கள் இன்று உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. இந்த இடத்துலையும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை பல வருடங்களாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறீங்க.
இதில் நீங்கள் சொன்ன மாதிரி சில பல குறைகள் வந்து ஏன்னா பெரிய நிகழ்ச்சிகள் அது இங்கேன்னு இல்லை, எந்த இடத்துல வந்து நடந்தாலுமே வந்து தமிழகத்தில் இந்தியாவில் நடந்தாலுமே அதில் வந்து சில குறைகள் நிறைகள் எல்லாமே வந்து இருக்கும். அதையெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒன்றா நீங்கள் நிச்சயம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபீட்பேக் வந்து வந்திருக்கும். அந்த இடத்துல வந்து கவியரங்கத்தை பொறுத்த வரைக்கும் கவியரங்கன்னு இல்லை, தோழர் கூட தெருக்கூத்து அதெல்லாம் அவங்க கூட சொன்னாங்க. பேசும்போது சில சலசலப்புகள் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது நிகழ்ச்சியில். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஃபெட்னான்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வைக்கிறது. அப்போது அந்த ஒரு வாட்டி வைக்கும்போது தான் எல்லாருமே எல்லா மாகாணங்களில் இருக்கிறவங்களுமே வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் நட்பை தேடி உறவை தேடி அதை அவங்களுடைய சந்தோஷங்களையும் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒன்றா வந்து இருந்தாலும் இலக்கிய ஆர்வலர்களும் நிகழ்ச்சிகள் கலைகள் மீதான ஆர்வலர்களும் வந்து அதை கண்டுகளிச்சாங்க அப்படின்றது. தொடர்ந்து உங்களுடைய இந்த அற்புதமான ஒரு தமிழ் பணி தொடரணும். அதுக்கு வந்து இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கலை நிகழ்ச்சிகள் நடத்தும்போது இன்னமும் வந்து கலைமாமணி விருது வாங்கின அவங்களுக்கு வந்து ட்ரெயின் கூட யாரும் தெரியாத கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கலைமாமணி விருது வாங்கியிருப்பாங்க. தெருக்கூத்து வந்து அழிந்து வரக்கூடிய கலையாக தான் இருந்துகிட்ருக்கு. தெருக்கூத்துனா நம்ம இப்போ ட்ராமாவாக மாறிடுச்சு. அது தெருக்கூத்துன்றது ஊருங்களில் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் போட்டு ஆடுவாங்க. மேடை மீது ஆடக்கூடியதும் இருக்குது, தரையில் ஆடுறதும் இருக்குது. அந்த மண் பிசைய காலோட கல் குத்தி அப்படியெல்லாம் ஆடக்கூடிய கலைஞர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூத்தை தவிர வேறு பிழைப்பு வந்து கிடையாது. அப்படியே அவங்க போனாங்கன்னா ஊரில் வந்து அண்டை வெட்ட போவாங்க, மூட்டை தூக்க போவாங்க. இப்படியான கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களையும் நீங்கள் வந்து விமானம் ஏற்றி இங்கே கொண்டு வந்து அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் நீங்கள் கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த கூத்து கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அதுலேயே வந்து இப்போ தோழர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதும் அதுதான் சொல்லிகிட்டு இருந்தோம். பெண் வேடமிட்டு ஆடக்கூடிய கலைஞரை அந்த குழந்தை வந்துட்டு அப்பான்னே சொல்லிக்காது. தன்னோட நண்பர்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து அசிங்கப்படுவாங்க. அப்பா வந்தாலுமே நீங்கள் பரியரும் பெருமாளில் கூட அதை காட்டியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கலைஞர்களுக்கான ஒரு அங்கீகாரமாக அந்த குழந்தைகள் பெருமைப்படக்கூடிய நம்மளுடைய கலை, அது கூத்துன்றது நம்மளோட கலை. அந்த கலையை நம்ம இன்னும் என்னவா பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, இன்னமும் நம்ம வந்து மகாபாரதம், ராமாயணம் இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஊர்களில் சொல்லிகிட்டு இருக்கிற கதைகள் தான். கதைகள் அப்படியே தான் இருக்குது, கூத்தும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த கதைகளை நம்ம மாற்றுவோம், அதனுடைய கருப்பொருளை வந்து மாற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். அல்ல தெருக்கூத்துகளில் நீங்கள் இந்த இடத்துல கூட நீங்கள் புதிய புதிய கருத்துக்களை வந்து அதில் கொண்டு வந்து மேடையேற்றம் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஏன்னா ராமாயண மகாபாரதம்ன்றது வந்து இன்றைக்கி ஒரு நம்மளுடைய ஸ்கிரிப்டாகவே வந்துருச்சு. ஆனால் கூத்துக்கலைகளில் அந்த கலைஞர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் அரங்கேற்றம் செய்யணும், அவங்கள இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வரணும். அந்த கிராமத்துக்கும் அங்கே அந்த குடும்பத்திலேயே இருக்கிற கணவனை பற்றி ஒரு மனைவி பெருமைப்படக்கூடிய ஒரு கலைன்றது இது நம்மளுடைய கலை, இது மதிப்பிற்குரியது அப்படின்றத வந்து முதல்ல அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும். அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். வாய்ப்புக்கு நன்றி. எங்கெங்கும் நிறைந்திருந்தாலும் பெண்களின் குரலை சற்று உரத்துதான் ஒலிக்க வேண்டியிருக்கிறது. நன்றி உமாதேவி. அடுத்ததாக இயக்குனர் தங்கர் பச்சன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கங்க. என்னுடைய விமானம் என்ன நான் 20 நிமிடத்தில் நான் புறப்படணும். ரொம்ப மகிழ்ச்சி அவங்கெல்லாம் சந்திக்கிறது. தமிழை எப்படியாவது தக்க வச்சுக்கிறதுக்காகவும், தமிழுங்கிறது வெறும் மொழி மாத்திரம் இல்லை, அது ஒரு இடம் மட்டும் இல்லை, அது வெறும் மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே அதை அடைக்கிட முடியாது. ஆனால் அதை உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சங்கங்கள் அவங்கவுங்களால் இயன்ற அளவில் அது எப்படியாவது தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக செய்கிறாங்க. நான் 2008 ஃபெட்னாவுக்கு வந்தேன். நான் அப்போ இருந்த அந்த நிகழ்வுக்கும் இன்றைக்கி இருக்கிற நிகழ்வுக்கும் நிறைய வேறுபாடை நான் கவனிக்கிறேன். அது இங்கே சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு அது அவசியமாக இருக்குது. அன்றைக்கு வந்திருந்த முக்கியமான தமிழ்நாட்டில் இருந்து முக்கியமான ஆளுமைகள்லாம் வந்திருந்தாங்க.
அன்றைக்கு ஃபெட்னா என்பது வந்து மக்களை மகிழ்விக்கக்கூடியதாக மட்டும் இல்லை. அது ஃபெட்னா மட்டும் இல்லை, பொதுவான தமிழ் சங்கங்கள் அப்படி தான் போய்கிட்டுருக்கு. இன்றைக்கு தமிழுக்கான, மொழிக்கான, இனத்துக்கான, நம்முடைய உரிமைக்கான குரல் அங்கே ஒலிக்கப்பட வேண்டும். அது ஒலிக்கலைன்னா அது வந்து தமிழ் நிகழ்ச்சி ஆகாது. நம்ம இப்போ கொண்டாடுறதுக்கு எதுவும் கிடையாது நம்ம கையில். ஏன்னா ஒரு தமிழன் ஒரு நிமிடம் 60 நொடிகள் வேற்று சொல் கலக்காமல், வேறு மொழி சொல்ல கலக்காமல் பேச சொன்னால் ஒரு ஆள் தர மாட்டாங்க. ஒரு நிமிடம். அந்த நிலையில் தான் நம்ம இருக்கோம். இதிலிருந்து நம்ம அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். 10 நொடி 20 நொடி 30 நொடி பார்க்குற அந்த ரீல்ஸ் கலாச்சாரத்துக்குள்ளே எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம், இதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. அது நிறையா சொல்லலாம். இன்றைக்கி ஒரு 5-6 மாணவர்கள் பள்ளிக்கூடம் போனாங்கன்னா அதில் தமிழ் பேசுகிற பிள்ளைகளை ஒதுக்கிடுறாங்க. பாடங்களில் வகுப்பில் வந்து தமிழ் பேசுகிற பிள்ளைகள் அடி வாங்குறாங்க, முட்டி போடுறாங்க. அது இன்னமும் இருக்குது. எந்த பெற்றோர்களும் தம் பிள்ளையை வந்து விரும்பி தமிழை மட்டும் படிக்க வைக்கணும்னு இல்லை. ஏன்னா கல்வி என்பது இன்னும் பிழைப்பு தேடுற ஒன்று ஆகிப்போச்சு. தமிழ் படித்தா அது ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற நிலை வந்தது தான் காரணம். இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு இந்த கல்வி முறைப்படுத்தப்பட்ட மதிப்பெண்களுக்காக அதில் தேர்ச்சி பெறுற கல்வி, அதில் வந்து தேர்ந்த கல்வியாளர்கள் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் தொண்டு செய்ததை விட கல்வி அறிவு இல்லாதவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. அதை நினச்சி பார்த்தா நமக்கு தெரியும். பெரிய மெத்த படித்தவர்கள்லாம் வந்து நீங்கள் ஆய்வு பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அடுத்தது கட்டத்துக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி நம்முடைய தலைவர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியாராக இருக்கட்டும், காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதாலாம் குறைவாக தான் படித்தாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவங்கள தான் மொழிக்காக விழுந்து இந்த இனத்துக்காக, இந்த மக்களுக்காக பாடுபட்டிருக்காங்க. நம்மளும் அதை ஒரு பொருள் தேடுற விஷயத்துக்காக பயன்படுத்திட்டு நம்ம நகர்ந்துடுறோம். கொஞ்சம் நேரம் இருந்தால் அதை பற்றி பேசுவோம். ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்கும். எதிர்காலம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அதிகம் வேணாம், நிறைய தமிழ்ச்சங்கங்கள் வரும், நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் அதில் இப்போ ஒரு வயசு இருக்குல்ல, இவங்கெல்லாம் போன பிறகு பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் பேசி தான் தமிழ்ச்சங்கம் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது பேச வராது, எழுத வராது, ஒன்றும் செய்ய முடியாது. வெறும் உணர்வுகளை வச்சு தமிழை காப்பாற்ற முடியாது. அது செயலாக்கத்தில் நிற்கணும். ஃபெட்னாவில் அடுத்த முறை அதை தயவு செஞ்சு செய்யுங்க. இங்கே இருக்கிற தலைமுறைகள் அதுக்கு ஒரு வகுப்போரியாக பிரித்து இந்த வயசுக்குள்ளே பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் தொடர்பான கதைகளை, போட்டிகளை அறிவித்து அவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. ஏன்னா நான் இதுக்காகவே ஃபின்லாண்டு போனேன். அவன் எதையுமே முதல்ல மொழியை காப்பாற்றுறான், அவனுடைய நிலவளத்தை காப்பாற்றுறான், அவனுடைய இனப்பற்ற விதைக்கிறான். இன்றைக்கு இருக்கிற கல்வி எதையுமே செய்யலை. பிறந்த உடனே அவனை ஒரு பிழைப்பு தேடுறதுக்கு தான் தயார்படுத்துது. இப்போ இதுக்குள்ளேருந்து எவ்வளோ காலத்துக்கு இப்போ இங்கே இருக்கிறவங்க எடுத்துக்கங்க, நம்மளாம் இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் தான் பெருசு. அதுக்கப்புறம் நான் ஃபெட்னாவில் பார்த்தேன், ஏதோ ஒரு நடனம் ஆடுறதுக்கோ இதுக்கோ இந்த குழந்தைகளை கூப்பிட்டு வராங்க, அது முடிஞ்ச உடனே கூப்பிட்டு போய்ட்றாங்க. அந்த நிகழ்ச்சி எதுக்கு தான் நடக்குது, யாருக்கு நடக்குது? நம்ம அதை ஈடுபடுத்துறது இல்லை. நம்ம பிள்ளைகளை எதிர்காலத்துக்கு தான் இதை கடத்தணும். நம்முடைய மொழி பற்றும் இனப்பற்றியும் நம்ம கடத்த வேண்டிய எதிர்காலத்துக்கு. ஜப்பானில் போய் நீங்கள் ஒரு ஆங்கில சொல் பேசிட முடியுமா? ஃப்ரான்ஸில் 31 மைலில் இருக்குது ஆங்கிலம் இருக்கிற பிரிட்டனுக்கு. அதுக்கும் ஒரு ஆங்கில சொல்ல எங்கேயாவது பார்க்க முடியுமா? தமிழ்நாடு எடுத்திங்கன்னா அது லண்டன் மாதிரி இருக்குது. பொள்ளாச்சி போனால் லண்டன் மாதிரி இருக்குது, பண்ருட்டி பார்த்தா லண்டன் மாதிரி இருக்குது. ஆனால் 1985 இந்த பெயர் பலகைகளில் தமிழ் கட்டாயமாக்கப்படணுங்கிற சட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்திருக்கார். ஆனால் அதன் பிறகு எத்தனை முதலமைச்சரும் இதுவும் செய்ய முடியல.
அந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கம்லாம் உருவாக்கி நாங்கள்லாம் போய் ஒரு துண்டறிக்கைகளை கடையாக கொடுத்து பார்த்தோம், என்னென்னவோ செஞ்சு பார்த்தோம், செய்ய முடியல. அதுக்கான எல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் செய்யணும். அப்படி ஒரு அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறது நமக்கு இல்லை, நம்மளை கைமீறி போய்கிட்டுருக்கு. நம்மளாம் வந்து ஒரு திரைப்பட ரசனைக்கு பின்னாடி போய் மூழ்கிடுச்சு. இந்த கலாச்சாரம் மொத்தமாக வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. எதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு சமூகம் உருவாயிருக்கு, எதை பற்றியும் அக்கறை இல்லாத ஒரு சமூகம். அவனுக்கு தேவை ஒரு நாளைக்கு ஒரு 10 ரீல் பார்க்கணும், அவ்வளோதான். எதை பற்றியும் கவலை கிடையாது. இதுக்கிடையில் ஃபெட்னாவை நம்ம நடத்த வேண்டியிருக்கு. அது நிறையா பேசலாம். நான் எப்படி சொல்கிறது, நிறையா 40 ஆண்டுகளாக நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன். தமிழில் ஒரு ஆண்டுக்கு தேர்ந்த நவீன இலக்கியங்கள் எத்தனை வருது, அதை நம்ம அறிமுகப்படுத்தணும். அதுக்கு ஒரு 10 நிமிடம் நிகழ்ச்சி வைங்க. தமிழில் இதெல்லாம் வந்திருக்கு, இது இந்த கதைகள் இது பேசுது, அதை பற்றி ஒன்று வைக்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளனுடைய நூல் 1000 நூல் இப்போல்லாம் அச்சிடுறது இல்லை, 10-15 ஆகிடுறோம். 1000 நூல் அச்சிட்டா 5 ஆண்டுகள் ஆகுது விற்கிறதுக்கு. ஆனால் ஒரு மொழி மாற்றம் செய்யப்பட்ட ஒன்றுக்கும் விளங்காத இந்த சமூகத்தை சீரழிக்கிற ஒரு மசாலா திரைப்படத்தை பார்க்க ஒரு அரங்கில் 800 பேர் கூடுறான். அந்த 1200 அரங்கமும் நிறையுது. ஒரு வாரத்தில் 150 கோடிங்கிறான். இதுக்குள்ளே ஃபெட்னா எதை சாதிக்கும்? நம்ம செய்ய வேண்டியிருக்கு, சாதிக்க முடியும். இதை வந்து முழுக்க இளைய தலைமுறைக்கு தான் மாற்றி காட்டணும். யாரும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் பார்க்குறேன், எனக்கே தோணும், நான் அப்போ வந்தப்போ அது இருந்துச்சு. ஒரு சினிமா பாடலில் வந்து பாடிடுறாங்க, அந்த பாடுறவங்க தமிழாளா என்னங்கிறதெல்லாம் அதை விட்டுருங்க. பொதுவாக தமிழர்கள்லேருந்து பாடல்கள் மிக குறைவு. அந்த பாடல் உருவாக்குறதுக்கு அந்த பாடினவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. உருவாக்குற கதாசிரியனும் இயக்குனரும் அதுக்கப்புறம் தான் இசையமைப்பாளர். ஆனால் அந்த பாடினவனை கூட்டு வச்சுட்டு ஊராக அமெரிக்கா பூரா ரவுண்ட் அடிக்கிறாங்க ஒரு பாட்டு. ஆனால் எவ்வளோ பெரிய ஆளுமைகள் மேதைகள்லாம் இருக்காங்க. நம்ம இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதையெல்லாம் ஃபெட்னா தான் சாதிக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தலைமைச் சங்கமாக இருக்குது ஃபெட்னா. இது வேற ஒரு இதில் நான் சொல்ல முடியாது. மற்றபடி இது வந்து மிக சிறப்பாக இருந்தது. நான் அந்த இதில் நான் பெருசாக கவனித்தது என்னென்னா, நம்ம எல்லோரும் இதை வந்து ஒரு ஒன்று சேர்கிற ஒரு நிகழ்வாக மட்டுமே அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஃபெட்னாவும் எதை கற்றுத்தருது, அவங்க போகும்போது எதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. வந்து 3 நாள் இருக்காங்க, திரும்பி போகும்போது அவங்க எதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு என்ன கிடைச்சிது, அது மிக முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த முறையெல்லாம் அதை நீங்கள் செய்யணும். ஒரு ஆள் வந்து ரொம்ப புகழ்பெற்றவருங்கிறதாக ஒருத்தர் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது தேவையே இல்லை. ஒரு விவசாய கூட்டு விவசாயத்தை பற்றி பேசுங்க. இன்றைக்கி விவசாயம் எப்படி இருக்குது, விவசாயம் இல்லைன்னா நம்ம எங்கே எப்படி சாப்பிடுவோம், என்ன செய்வோம், அந்த புரிதல் நமக்கு அது இல்லவே இல்லை. இந்த சமூகத்தை வந்து வேறு எங்கெங்கேயோ கொண்டு போனவங்களாம் படித்தவர்கள் தான். இந்த மண்ணை அழித்தவன் அவன் தான், மலடாக்கணும் அவன் தான், மனிதர்களையும் மலடாக்குனது அவனுடைய கண்டுபிடிப்பு தான். இந்த காற்றையும் சிதைச்சது படிக்காதவன் தான், படித்தவன் தான். படிக்காதவன் தான் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருந்தான். அப்போ கல்விங்கிறது வேறையாக போய்கிட்டு இருக்கு. கல்வியில் சிறந்து விளங்குபவர்கள் இதை பற்றிக்கெல்லாம் கவலையே கிடையாது. மொழி 6 நாக்கில் வாழுது. படிக்காத மக்கள் மத்தியில் தான், அவங்கக்கிட்ட தான் வந்து தமிழ் மொழி நிற்கிது. நம்ம என்ன மொழி பேசுகிறோன்னு நமக்கு தெரியவே இல்லை. தமிழை இணைப்பு மொழியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பண்ணி 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 போடுற அதுக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நேரம் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன் நான் உங்களோட தான் இருக்கேன். எங்கே இருந்தாலும் என்னுடைய தமிழ் உணர்வோடு இருக்கேன். வெறும் உணர்வு வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரே நாள் என் கையில் அதிகாரத்தை கொடுங்க, என்ன பண்ணுறேன் பாருங்க, நான் கழட்டுறான்றோம் ஒரே நாள் எல்லாத்தையும்.
எங்கே தமிழ் புரிஞ்சா பாருல ஓடும். கேரளா போங்க, ஒரு ஆங்கில சொல் ஒரு கடையில் பாருங்கள், அவங்க பேர் பலகையில். கர்நாடகா எங்கள் பக்கத்தில் இருக்குது. தெலுங்கா நான் இப்போ போயிட்டு வந்தேன், நீங்கள் அங்கெல்லாம் பேச முடியாது. தமிழருங்கிற பேரில் எல்லோரும் வந்து இங்கே நுழைஞ்சிக்கலாம். அதான் அந்த நிலையை தான் நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம். நீங்கள் ஆந்திரா கிளப்பில் போய் ஒரு மெம்பராக கூட ஆக முடியாது, உறுப்பினராக கூட ஆக முடியாது சென்னையில் இருக்க ஆந்திரா கிளப். ஆனால் ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர்கள் தமிழர்களாக இருக்கலாம், ஒரு கேரளாவை சேர்ந்தவர் தமிழராக இருக்கலாம், கர்நாடகாவை சேர்ந்த தமிழ். ஆனால் நீங்கள் ஒரு தமிழன் போய் கர்நாடகாவில் அந்த சங்கத்தில் இணைய முடியாது. நிறைய நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். அந்த தெருக்கூத்து பார்த்தேன், ரொம்ப ஒரு கண்ணீராக வந்துச்சு எனக்கு. ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறதுக்கு, ராஜராஜ சோழனை பேசலைன்னா யாரை பற்றி பேச போகிறீங்க? நம்ம கையில் இருக்கிற தொழில்நுட்பம் எல்லாம் சரி, தொழில்நுட்பம் மட்டுமா? கங்கை கொண்ட சோழபுரம் போய் பாருங்கள், அது இன்னும் வெறும் தொழில்நுட்பமா? அது அந்த சிற்பிகள்லாம் எங்கே போனாங்க? நம்மகிட்ட இல்லாத ஓவியர்கள் கிடையாது, நம்மகிட்ட இல்லாத இசை கிடையாது, நம்மகிட்ட இல்லாத மொழி வளம் கிடையாது. தஞ்சாவூர் கோயில் பாருங்கள், சிதம்பரம் கோயிலெலாம் நினச்சே பார்க்க முடியாது. இப்போ வந்து நம்ம பிள்ளைகளை ஆர்கிடெக்சர் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே படிப்பில் இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கோம், எதுவுமே படிப்பில் கிடையாது. உணர்வை தக்க வச்சா மட்டும்தான் எல்லாத்தையும் நம்ம சாதிக்கலாம். கல்வியும் தேவை. கலைகளை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறிட்டோம். கலைன்னா என்ன நினச்சிட்டோம்? பரதநாட்டியம் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம். பறை அடிக்கிறது பெரிய கலைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் அறிமுகப்படுத்தணும். பிள்ளைகள் இன்னொன்றுங்க, தமிழ் பிள்ளைகள் ஒன்றா சேர்ந்து பேசிக்க மாட்டேங்குது, எல்லாம் நட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்கு. முதல்ல உள்ளே வர்றவங்ககிட்டேருந்து நீங்கள் கைபேசி பிடிங்கி வச்சுருங்க. அடுத்த முறைலாம் அதை செஞ்சால் தான் நிகழ்ச்சி நடத்த முடியும். நான் பார்த்த நிகழ்ச்சியில் யாரும் கவனிக்கவே இல்லை. அது அந்த தெருக்கூத்து ஒரு 50 பேர் இருந்தாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து அதை வந்து எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி பயிற்சி கொடுத்து எல்லாம் பண்ணி, தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரையும் அழைக்காமல் வந்து இங்கே இருக்கிறவங்கள கலைஞர்களாக மாற்றி, தெருக்கூத்து எவ்வளவு, அது என்ன சாதாரணமாக எல்லோரும் பண்ணிட முடியுமா? சினிமா டான்ஸ் அது, அதுக்கான அடவுமுறைகள் இருக்குது. நம்ம தெருக்கூத்துக்குள்ளே தாங்க எல்லாமே இருக்குது. அதை பார்த்திங்கன்னா 12 மணிக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க பாவம் 50 பேர். அதெல்லாம் எதிர்கால தலைமுறை குழந்தைகளுக்கு தான் அதை வந்து காட்டணும். குழந்தைகளை தெருக்கூத்து கற்றுக் கொடுங்க, ஏன் கற்றுற மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் செய்யணும் நம்ம. மற்றபடி நேரம் ஆயிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வரேன், அடுத்து வரேன், எல்லோரும் சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் போயிட்டு வரேன். நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. சில முக்கியமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அடுத்ததாக சொற்பொழிவாளர் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களை பேச அழைக்கிறேன். வட அமெரிக்க தமிழ் பேரவையின் தலைவர் விஜய் மணிவேல் உள்ளிட்ட நிர்வாகிகளை வணங்கி மகிழ்கிறேன். விடையறாதும் தடையறாதும் 3 நாள் நிகழ்ச்சிகளை நடத்திய களைப்பும் இளைப்பும் விட்டு விலகாத நிலையிலும் இன்றைக்கு ஒரு இலக்கிய சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தது ஒரு நல்ல தொடக்கமாகவே நான் பார்க்கிறேன். முப்பத்தொன்பது ஆண்டு விழாவில் எளியவன் நானும் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கு வாய்ப்பு தந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் நிர்வாகிகளுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இப்பொழுது இலக்கிய அமைப்புகள் தன்னுடைய இருப்பை இன்றைக்கு இழந்து வருவதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். தென்பதிகை தென்றல் திரும்ப திரும்ப வீசுகின்ற
தென்காசிப்பதியில் ஒரு நூற்றாண்டை எட்டப்போகின்ற தென்காசி திருவள்ளுவர் கழகம் இன்றைக்கு நிகழ்ச்சிகளை நடத்த முடியாத அளவுக்கு அது நொண்டுவதை கண்கூடாக பார்க்கிற பொழுது கவலை மேலிடுகிறது. காரைக்குடி கம்பன் கழகம் போன்ற கழகங்கள், அதிலே சில அமைப்புகள் ஒன்று ஊடுருவி கழகங்கள் பிரிந்ததைப் போல கம்பன் கழகமும் இரண்டாக பிரிகிறது. இந்த சோகத்தை எந்த கோவிலில் போய் முறையிடுவதென்று தெரியவில்லை. நான் வட அமெரிக்க தமிழ் பேரவைக்கு ஆலோசனை சொல்லுகிற இடத்தில் நான் இல்லை. ஆனால் வாசிக்கிற தளம் தகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலே யோசிக்கிற தளம் இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் தான் மொழி இருக்கும். அதற்கே ஆபத்து வந்துவிடுமோ என்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழின் நிலைமை சீர்கெட்டிருக்கிறதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். நேற்று நான் ஒரு தம்பியை சந்தித்தேன். அவன் காங்கேயத்தை சார்ந்தவன். அவனுடைய பேர் வசந்தகுமாரன். நான் சேலம் மார்கழி பெருவிழாவில் பேசுகிற பொழுது, வீரம் என்றால் தமிழ்நாட்டில் இன்னும் அர்ஜுனனைத்தான் சொல்லுகிறார்கள். கற்பு என்றால் இன்னும் பாஞ்சாலியைத்தான் சொல்லுகிறார்கள். கொடை என்றால் இன்னும் கர்ணனைத்தான் சொல்கிறார்கள். தமிழ் பண்பாட்டின் அடித்தளத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த அத்துமீறலை என்னாலே நியாயப்படுத்த முடியவில்லை. நான் சொன்னேன், கர்ணனை காட்டிலும் கொடைவள்ளல் பேகன், கர்ணனை காட்டிலும் கொடைவள்ளல் பாரி. கேசவன் கேட்ட யாசகம் என்று என்னுடைய பேராசிரியர் ஒரு தலைப்பில் பேசினார். கேசவன் கேட்டு கொடுத்தான், ஆனால் கேளாமல் கொடுத்தவன் பாரி. இதற்கு கொடை மடம் என்று தமிழில் பெயர். முல்லைக்குடியவனிடத்தில் தேர் கேட்டதா? பேகனிடத்திலே போர்வை கேட்டதா மயில்? கேட்காமல் கொடுத்தார்கள். இதற்கு கொடைமடம் என்று பெயர். அப்பொழுது நீ அர்ஜுனனை முன்மொழிகிற நீ ஏன் வல்வில் ஓரியை மறந்தாய் என்று நான் ஒரு இலக்கிய விழாவில், மார்கழி பெருவிழாவில் சேலத்தில் பேசினேன். அந்த பேச்சை கேட்ட காங்கேயத்தை சார்ந்த தம்பி இங்கே இருக்கிறான் அமெரிக்காவில். அவன் தன்னுடைய பெயரை வசந்த வல்வில் ஓரி என்று மாற்றிக்கொண்டான். மேடையினால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்றால் முடியும். இதை நான் தமிழ்நாட்டில் சாதித்திருக்கிறேன். ராமாயணம் பேசலாமா? பேசலாம். மகாபாரதம் பேசலாமா? பேசலாம். சமகால தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு நோக்கத்தோடு அதை பேச வேண்டும். பொன்னமராவதி கம்பன் கழகத்தில் உங்களால் ராமாயணம் மகாபாரதமும் பேச முடியுமா என்று என்னிடத்தில் கேட்டார்கள். நான் எந்த தலைப்பிலும் பேசுவேன் என்று சொல்லி, இந்த நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு பின்பற்ற வேண்டிய இதிகாச பாத்திரம் கம்பனின் கும்பனா வில்லியின் கர்ணனா என்று பட்டிமன்றம். 4 பேராசிரியர்கள் என்னுடைய தலைமையில் விவாதித்தார்கள். கும்பகர்ணன் குடிகாரன். அதை பேசி கடைசியில் நான் முடிப்புக்கு வருகிற பொழுது, நான் மதுவினால் வரக்கூடிய கேடுகளை எல்லாம் நான் விவரித்து பேசினேன். நீ எப்படி மதுவை தொடுகிறாய்? உனக்கு மதுவை தொடுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? கேளிக்கைக்கும் விளையாட்டுக்குமான நிலைமையிலா தமிழ் சமூகம் இருக்கிறது என்று நான் அடுக்கடுக்கான செய்திகளை சொல்லிவிட்டு, ஆகவே மதுவை விட்டு ஒழியுங்கள் என்று நான் பேசி முடித்துவிட்டு உட்கார்ந்து கீழே தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு
ஒரு 25 தம்பிகள் இனிமேல் நாங்கள் மதுவை தொடமாட்டோம் என்று பேசினார்கள். ஆகவே மேடைக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும், அதுவும் தமிழால் முடியும். உவேசா, தமிழ் தாத்தா உவேசாவிடத்திலே அவருடைய தந்தை, நீ என்ன படிக்கப் போகிறாய், இங்கிலீஷ் படிக்கப் போகிறாயா, சான்ஸ்கிரிட் படிக்கப் போகிறாயா என்று கேட்டார். இங்கிலீஷ் படித்தால் இங்கே நன்னா இருக்கலாம், சான்ஸ்கிரிட் படித்தால் அங்கே நன்னா இருக்கலாம், என்ன படிக்கப் போகிறாய் என்று உவேசாவிடத்தில் கேட்டார். உவேசா சொன்னார், இங்கிலீஷ் படித்தால் இங்கே நன்னா இருக்கலாம், சான்ஸ்கிரிட் படித்தால் அங்கே நன்னா இருக்கலாம், நான் தமிழ் படிக்கப் போகிறேன், 2 இடத்திலும் நன்னா இருக்கலாம் என்று சொன்னார். அவர்தான் சாகா வரம் பெற்ற சங்க இலக்கியங்களை பதிப்பித்தார். அவர்தான் வீதியெல்லாம் நடந்தார். மின் விளக்கு இல்லாத, மின்சாரம் இல்லாத அந்த காலகட்டத்தில் கால்நடையாகவே நடந்து நம்முடைய இலக்கியங்களை எல்லாம் அவர் தேடி தேடி பதிப்பித்தார். ஆழ்வார் திருநகரி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர் போகிற பொழுது ஒரு வீட்டிலே போய் கேட்டார், இங்கே ஏதாவது ஏடு இருக்கிறதா என்று. அவர்கள் ஏடும் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவரை பரிகசித்து அனுப்பினார்கள். அடுத்த வீட்டிலும் போய் கேட்டார், ஏடு இருக்கிறது எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லி ஏடை தூக்கி வீட்டிலிருந்து வெளியே தூக்கி வீசினார்கள். நிலவின் ஒளி பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஆழ்வார் திருநீர் கோவில் உற்சவம், எண்ணெய் விளக்குகளில் சுவாமி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏடு கிடைத்த மகிழ்ச்சியில் அந்த நிலவின் வெளிச்சத்திலேயே அந்த ஏடை அவர் அந்த இரவே படித்தார். படித்து முடித்துவிட்டு அவர் அதற்கு பெயர் முல்லைப்பாட்டு. அந்த முல்லைப்பாட்டுக்கு முன்னுரை எழுதுகிற பொழுது சொன்னார், நிலவில் மலர்ந்த முல்லை என்றார். நிலவின் வெளிச்சத்தில் தான் அந்த முல்லைப்பாட்டை பதிப்பித்தார். ஆகவே இந்த நூல்கள் வருவதற்கு அவர்கள் எவ்வளவு உழைத்தார்கள், பாடுபட்டார்கள் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது வியப்பு வருகிறது. ஆகவே ஃபெட்னா தமிழ்ச்சங்கம், இந்த 3 நாள் நிகழ்வை நான் நேரடியாக பார்த்தேன். நான் ஒரு கல்லூரி மாணவர் பேரவை தலைவராக இருந்து பல நிகழ்ச்சிகளை நான் பயின்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் அரங்கேற்றியவர். அதற்காக ஆன முதலில் அதிகம் செலவழித்தவன் என்பதை விட கடன்பட்டவன். ஆனால் நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சி என்னை பிரமிக்க வைத்தது. அதிலும் நேற்று பிற்பகலுக்கு பிறகு அந்த கச்சேரி இசை நிகழ்ச்சி நடைபெறுகிற வரை நடந்த நிகழ்ச்சி, அப்பப்பா பார்க்க பார்க்க நான் என்னை புதுப்பித்துக் கொண்டேன், என்னை புனருத்தாரணம் செய்து கொண்டேன். எங்கேயும் இதை பார்க்க முடியாது. காலத்தால் அழியாத கலைகளையெல்லாம் நேற்றைக்கு அரங்கேற்றினார்கள். சாகா வரம் பெற்ற இலக்கியங்களை எல்லாம் காட்சிப்படுத்தினார்கள். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று சொல்லக்கூடிய புறநானூற்றுப்பாட்டை ஒரு பிள்ளை படிக்கிற பொழுது நான் உணர்ச்சி வசப்பட்டேன். நான் சங்க இலக்கியத்தில் ஒரு வகையில் சொன்னப்போனா நான் சங்க இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவன். அதே மாதிரி ஒரு ஆலோசனைன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு நூல் அறிமுகம் செய்ய வேண்டும். நான் உங்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரலில் பல நூல்கள் அறிமுகமாகாமலே இருக்கின்றன. அது சங்க இலக்கியம் சமகால தமிழ் சமூகத்திற்கு தெரியாது. நெடுநல் வாடை என்று சொல்லக்கூடிய ஒரு சங்க இலக்கியத்தை பாட்ட 1 மணி நேரத்தில் என்னால் பேச முடியும். நான் சென்னை புத்தக திருவிழாவில் என்னை 2 நாள் கூப்பிட்டார்கள். என்ன தலைப்புன்னு கேட்டாங்க. நான் 10ல் 1 என்று தலைப்பு கொடுத்தேன். அவர்கள் ஏதோ தசாவதாரம் பேச போகிறான் போல் இருக்கிறது என்று சந்தேகப்பட்டார்கள். அடுத்த நாள் என்ன தலைப்பு என்று கேட்டார்கள். 8ல் 1 என்று கொடுத்தேன். என்ன 8ல் 1 அஷ்டாவதானம் பற்றி பேச போறானா அப்படின்னு அந்த நிர்வாகிகள் யோசித்தார்கள். நான் 10ல் 1 என்று கொடுத்து அன்றைக்கு நான் நெடுநல் வாடையை பேசினேன். 8ல் 1 என்று கொடுத்து அன்றைக்கு நான் புறநானூரை பேசினேன். 400 பாட்டுகள் அடங்கிய புறநானூரை 2 மணி நேரத்தில் நான் விவரித்து பேசினேன். அதனால இலக்கியத்தை மறு வாசிப்புக்கு உள்ளாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதற்கு 1 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி தாருங்கள். நானே இதை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். எல்லா நூல்களையும் மறுவாசிப்பு செய்தாக வேண்டும்.
அப்போதுதான் தமிழ் வாழும் வளரும். இதை இன்னைக்கு லண்டனில் செய்துட்டு இருக்கான். ஷேக்ஸ்பியரை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறான். திரும்ப 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 ஷேக்ஸ்பியரை பற்றி பேச நிகழ்கிறான். நாம் திருக்குறளையே பேசுவதில்லை. நான் தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் 11 வருடம் நான் முதல் பரிசு பெற்ற மாணவன். பேச்சு போட்டியில் இரவு 10:30 மணிக்கு பேசுகிறார் பெரும்பலூர் நடேச முதலியார். 2.5 மணி நேரம் பேசினார். மலரினும் மெல்லிது காமம் என்ற தலைப்பில். நேற்றைக்கு என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார் இங்கே உள்ள ஒரு கவிஞர். அவர் ஆசிராவனுடைய மாணவன் என்று சொன்னார். பேராசிரியர் சீனிவாச ராகவன். அவர் ஒரு நம்மாழ்வார் பாட்டு, உயர்வர உயர்தலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநிலம் அருளினன் எவனவன் என்று ஒரு நம்மாழ்வார் பாட்டை சொல்லி அதோடு ஷேக்ஸ்பியர் டிராமாவை பொருத்துவார். இன்னைக்கு கம்பேரிட்டிவ் லிட்டரேச்சர் அழிஞ்சு போச்சு. கம்பேரிட்டிவ் லிட்டரேச்சர் சப்ஜெக்ட் நீங்கள் பேசுவங்களுக்கு தலைப்பாக கொடுக்கணும். பாரதி மில்டனும் அறிஞர் அண்ணாவே அமெரிக்காவின் பாரதிதாசன் என்று வால்ட் மில்டனை கொண்டாடினார். இதுதான் அண்ணாவினுடைய உயரம். அமெரிக்காவில் இருக்கிற வால்ட் மில்டனை பாரதிதாசனோடு ஒப்பிட்டார். அமெரிக்காவின் பாரதிதாசன் வால்ட் மில்டன் என்று அண்ணா சொன்னார். அது மாதிரி கம்பேரிட்டிவ் லிட்டரேச்சருக்கு நம்ம ஃபெட்னாவில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஒரு நூலை அறிமுகம் செய்து பேச வேண்டும். கலிங்கத்து பரணி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. குற்றால குறவஞ்சி யாருக்காவது தெரியுமா? நேற்றுக்கு சொன்னாங்க. அதனால் நூல் அறிமுகம் வாசிக்கிற தளம் வலுவடைய வேண்டும். இன்றைக்கு அச்சு ஊடகங்கள் எல்லாம் மதிப்பிழந்து விட்டன. காலையில் கண் விழித்ததும் தினமணி படிக்கிறவனா. இன்றைக்கு தினமணி கோயம்புத்தூரில் போய் கடையாக கேட்குறேன், தினமணி இல்லை. தினமணியே இல்லை இன்னைக்கு கடையில். நான் தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் சொன்னேன், கோயம்புத்தூரில் தினமணியே கிடைக்கலையே அப்படின்னு. அச்சு ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு மதிப்பிழந்து விட்டது. அது தமிழருடைய வாசிக்கிற தளம் குறைந்து போன காரணத்தினால. அதனால் அடுத்த ஃபெட்னா நிகழ்வில் ஒரு நூலை வாசிக்க சொல்லுங்கள். யார்கிட்டையாவது 10 பேர்கிட்ட கேள்வி கேட்க சொல்லுங்கள். அது ஒரு முத்தான நிகழ்ச்சியாக அமையும். அவ்வளவு இருக்கு செய்தி. நான் ஒரு 10 நாள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவாற்றினேன் விருத்தாசலத்தில். நாஞ்சில் சம்பத் ஒரு திராவிட இயக்க பொழிவாளன் என்று நான் அறிமுகம் ஆனாலும் நான் ஒரு 13 நாட்கள் பெரிய புராணம் பேசினேன் ராலிமலையில். பெரிய புராணம் பேசுவதற்கு நான் அங்கே போய் இறங்கிவிட்டேன். காவல்துறை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் நான் தங்கியிருந்த விடுதிக்கு வந்து, நீங்கள் பேசக்கூடாது, எதிர்ப்பு வருகிறது, நீங்கள் பெரிய புராணம் பேசக்கூடாது, நிகழ்ச்சியை போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர், நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் செய்வது மிகப்பெரிய தவறு, இல்லை பிரச்சனை வரும், போஸ்ட்போன் பண்ணிவிடுங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு பின்னாடி தர்றேன்னார். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எந்த தடை வந்தாலும் நான் பேசிவிட்டு தான் போவேன், என்னை நீங்கள் தடுக்க முடியாது, நீங்கள் உங்கள் பாதுகாப்பு எனக்கு அவசியம் இல்லைன்னு போனேன். பெரிய புராணத்தை நாஞ்சில் சம்பத்து பேசக்கூடாதுங்கிறாங்க. அது சில அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை, அந்த அமைப்பு பேரை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை. நான் போனேன். போகும்பொழுது கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நான் மேடை ஏறி 2 ஆதிநகரத்தர்கள் இருந்தார்கள். நான் பேச ஆரம்பித்த பொழுது, நான் பெரிய புராணம் பேசுவதற்கு ஏன் வந்தேன் என்றால், களப்பிரர்கள் காலத்திற்கு பிறகு தமிழ் நலிவடைந்த நிலையில் தன்னுடைய பாசுரத்தில் 400 இடங்களில் தமிழை சுட்டி ஒரு தமிழ் மறுமலர்ச்சிக்கு அகரம் எழுதியவன் ஞானசம்பந்த பெருமான். அவன்தான் இந்தியாவில் வேதத்திற்கு எதிரான கலகத்தை தொடங்கி வைத்தவன். வேதம் நான்கினும் நாதன் நாமம் நமச்சிவாயின்னு சொன்னோன்னு அவங்க போயிட்டாங்க. அதனால் தமிழில் எல்லாம் இருக்கிறது. தமிழால் எல்லாவற்றிலையும் நாம் சாதிக்க முடியும். அதனால் ஒரு நூலை அறிமுகம் செய்வதும் வாசிப்பதும் 4 பார்வையாளர்கள் கேள்வி கேட்புங்கிற நிகழ்ச்சி நிரல் அமைத்து கொண்டால்
நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ இங்கே ஒருவர் பேசும் பொழுது காந்தியை கொஞ்சம் காந்தியை மிகைப்பட சொன்னார். இயக்குனர் அதை மறுத்து, இதெல்லாம் தேவையில்லை. நாம் எதையாவது இழக்க வேண்டும் தமிழுக்காக. இழப்பதில் தான் லாபம் இருக்கிறது. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் யான், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவில்லேன் யான், நாளாறு கண்ணிடந்து அப்பவல்லேன் யான். உனக்கு ஆளாவது எப்படி ஒன்று கேட்டான் பட்டினத்தார். அதனால் தமிழுக்கு நாம் ஆளாவது எப்படி என்று நாளும் யோசித்தால் தமிழை புதிய புதிய பாதைகளுக்கு தமிழை கொண்டு செல்ல முடியும். பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கும் அதை கற்பிக்க முடியும். இன்னைக்கு ஒரு போட்டி அறிவியுங்கள். ஃபெட்னாவில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, இளைய தலைமுறைக்கு, பள்ளி மாணவர்களுக்கு ஒப்பிப்பார்கள். அந்த போட்டி அறிவித்தா அவனுக்கு ஒரு தூண்டல் நீங்கள் கொடுக்குறீங்க, அவன் ஒப்பிப்பான், அவனுக்கு பரிசு கொடுங்க. அது மாதிரி காணாமல் போன கலைகள் நிறைய இருக்குது. அந்த கலைகளையெல்லாம் நேற்றைக்கு அரங்கேற்றினீர்கள். தமிழ் சமூகம் ஃபெட்னாவுக்கு நிரம்ப கடமைப்பட்டிருக்கு என்பதை நேற்றைக்கு நான் சரியாக உள்வாங்கிக் கொண்டேன். 39 வருட காலம் என்னை இதுவரைக்கும் கூப்பிடாமல் இருந்தீங்களேன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நேற்றைக்கு ஒரு 8-16 பேர் கலந்து கொண்ட ஒரு விவாத அரங்கத்தில் நான் நடுவர். 18 பேர் கலந்து கொண்ட விவாத அரங்கம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்கலை, ஃபெட்னாவில் தான் நடந்திருக்கு. அதனால் விதவிதமான தலைப்புகளை, நவநவமான செய்திகளை நாளும் நாம் சொல்ல முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியாக ஃபெட்னா நிகழ்ச்சி நேற்றைக்கு அமைந்தது. 3 நாட்கள் நான் மெய்மறந்து என்னை இழந்து நான் அதை பார்த்து பரவசப்பட்டேன். இதில் கலந்து கொள்கிற பேர் எனக்கு தந்த ஃபெட்னா அமைப்புக்கு, அதனுடைய தலைவர் விஜய் மணிவேல் அவர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து இயங்குங்கள். இதை எப்படி பாதுகாப்பது, இது நிர்வகிக்கிறது ரொம்ப சிரமம். ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுங்கிறத விட நிர்வகிப்பது ரொம்ப கடினம். சாப்பாடு கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு குறை இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லாத்துலேயும் குணமும் இருக்கும், குற்றமும் இருக்கும். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். குணம் இருக்கும், குற்றமும் இருக்கும். அந்த குற்றம் வராமல் பார்த்து கொண்டு அடுத்த ஆண்டும் இந்த நிகழ்ச்சி இதைவிட அமர்க்களமாக நடத்தி தமிழர்களை நீங்கள் ஒன்றுபடுத்தி அவர்களுக்குள்ளே ஒரு தமிழ் உணர்ச்சியை நிலவ விட்டு விண்ணிடை ரதம் உருந்து மேதினி கலக்குதற்கும், பண்ணிடை தமிழை குலைத்து பாரினை மயக்குதற்கும், மண்ணிடை வாழை ஏந்தி பகைப்புலம் வாய்ப்பதற்கும், எண்ணில்லா தமிழர்கள் இன்பத் தமிழகத்தில் உருவாகவில்லை என்றாலும் அமெரிக்காவில் உருவாவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு நேற்றைக்கு வந்தது. இதிலே நானும் கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு துளியாக நான் இதை பார்க்கவில்லை. கௌதம புத்தரிடத்தில் போய் ஒரு சித்தார்த்தனிடத்திலே கேட்டான், என்னிடத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கிறது, இது காற்றில் கலந்து போகாமலும் கரைந்து போகாமலும் காப்பாற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் புத்தா என்று கேட்டான். புத்தன் திருப்பி கேட்டான், இந்த ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்றுவதுதான் உன்னுடைய நோக்கமா என்று கேட்டான். ஆமாம் என்றான். அப்பொழுது புத்தன் சொன்னான், இதை ஜாடியில் வைத்து மூடினாலும் இந்த தண்ணீர் காணாமல் போய்விடும், இரும்பு பெட்டியில் கொண்டு அடைத்து வைத்தாலும் இந்த தண்ணீர் உலர்ந்துவிடும். இந்த தண்ணீரை, இந்த ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்றுவதுதான் உன்னுடைய நோக்கம் என்றால் இதை மக்களிடத்தில் கொண்டு கலந்து விடு, அந்த தண்ணீர் கடலில் கொண்டு கலந்து விட அந்த தண்ணீர் காப்பாற்றப்படும் என்றான். ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு வந்தது, காப்பாற்றப்பட்டு விட்டது. ஆகவே ஃபெட்னா இதை மக்களிடத்தில் கொண்டு கலந்து விடுங்கள். இந்த தமிழ் அமைப்பு வெற்றிகரமாக இயங்கும். ஏன்னா மேடை தமிழுக்கு நிறைய பின்னடைவு வந்திருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டிலலாம் நிலைமை ரொம்ப மோசம். 6 மணிக்கு வந்து உட்காந்துடுறாங்க, பேசுகிறாங்க, 8 மணிக்கு அந்த கூட்டம் முடிஞ்சிருது, உட்கார்ந்தவன் எழுந்து போக மாட்டேங்கிறான். ஒலிபெருக்கி அமைப்பாளரை கேட்குறான், கூட்டம் முடிஞ்சாச்சு, நீ ஏன் இன்னும் உட்கார்ந்துருக்கீங்கன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், அடுத்த கூட்டத்துக்கு எங்களை தான் புக் பண்ணியிருக்காங்கங்கிறான். புக் பண்ணி வர்ற கூட்டம் தான் தமிழ்நாட்டில் வர்ற கூட்டம். ஆனால் புக் பண்ணாமலே வந்த கூட்டம் ஃபெட்னாவில் வந்த கூட்டம். நேரம் ஆக ஆக
கூட்டம் பல்கி பெருகி கொண்டே இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டார் ஆரேட்டர் அதில் நான் இருக்கேங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இப்போ என்னுடைய கூட்டத்துக்கெல்லாம் அந்த குறை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அதுதான் இன்றைக்கி நிலைமை. ஆனால் ஃபெட்னாவில் அப்படி இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அதனால் நானே இங்கே குடி வந்து விடலாமாங்கிற அளவிற்கு என்னை இது பாதித்திருக்கிறது என்பதை மட்டும் பதிவு செய்து, இதில் குறை ஒன்றும் இல்லை. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபெட்னாவை மேலும் மேலும் வலிமை சேர்ப்பதற்கு, ஏன்னா ஒரு அமைப்பை வலுப்படுத்துவது தான் ரொம்ப கஷ்டம். எந்த மண்ணில் புத்தம் பிறந்ததோ அந்த மண்ணில் இன்றைக்கு புத்தம் இல்லை. புத்தம் எங்கே பிறந்துச்சு? இந்தியாவில் புத்தம் இருக்கா? இல்லை. எந்த மண்ணில் புத்தம் பிறந்ததோ அந்த மண்ணில் புத்தம் இல்லை. அமைப்பை ஏன் புத்தனுக்கு பின்னால் அமைப்பு இல்லாமல் போச்சு. அமைப்பை வலுப்படுத்தினால்தான் நம்முடைய எண்ணத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு கடமையாற்றுங்கள். இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றீர்களை காணிக்கையாக்கி நான் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் காலை பொழுதை அவருடைய இனிய தமிழால் நிறைத்தார். நன்றி ஐயா. ஐயா சொன்னபோது திருக்குறளுக்கான போட்டிகள்லாம் வைக்கணும்னு சொன்னார். அவருக்கு நான் ஒன்றை குறிப்பிட வருகிறேன். பல ஆண்டுகளாக பேரவை தொடர்ந்து குறள் தேனி, தமிழ் தேனி போன்ற போட்டிகளை நடத்தி வருகிறது. குழந்தைகளுக்கான போட்டிகள். குழந்தைகள் நிறைய திருக்குறள்களை ஒப்புவிக்கிறார்கள். அதே போலவே சங்ககாலம் முதல் சமகாலம் வரை வாசிப்புக்கான இலக்கிய வினாடி வினாவையும் நடத்தி வருகிறோம். இலக்கிய இணையமர்வுகளை நடத்தி வருகிறோம். இங்கு வந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் குறிப்பிட்ட ஒன்று, நம்முடைய இலக்கிய வாசிப்பையும் தமிழ் மொழியையும் காக்க வேண்டும் என்பதையும், அதை பேரவைக்கும் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நம்முடைய இலக்கிய கூட்டங்களாகட்டும், மொழி சார்ந்தவைகளாகட்டும் மேலும் பெருக வேண்டும். நம்முடைய ஐயா பேசும்போது கொடைமடம் என்ற ஒரு சொல்லை குறிப்பிட்டார். அடுத்ததாக நம்முடன் இணையவிருக்கும் பேச்சாளர், நம்முடைய எழுத்தாளர், கொடைமடம் நூலின் ஆசிரியர் திரு எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். நண்பர்களே, ஃபெட்னா என்றால் தமிழில், ஆங்கிலத்தில் ஃபெடரேஷன் ஆஃப் வட அமெரிக்க தமிழ் சங்கம் அப்படி விரிவாக்கம் சொல்லலாம். ஃபெட்னாக் தமிழில் சொன்னால் ரொம்ப சுருக்கமாக ஃபெட்னா பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இல்லை தமிழ் நான் சொல்கிறேன். ஃபெட்னானா பெரிய திருவிழா, பெரிய திருவிழாவை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் அப்படின்ற பொருளில் சொல்கிறேன். பெரிய திருவிழானா அதில் இருக்கக்கூடிய, நான் திருவிழாவுக்கு நடுவிலேயே வளர்ந்தவன். மதுரையில் தல்லாகுளத்தில் தான், எங்கள் வீட்டு வாசலில் தான் அலூர் கோயில் திருவிழா நடக்கும். திருவிழா என்றால் சண்டைகள், சச்சரவுகள், சமாதானங்கள் எல்லாம் கலந்து தான் திருவிழா. அப்படி தான் இருக்க முடியும் திருவிழா. இந்த திருவிழாவில் கலந்து கொண்டவன் அடிப்படையில் ஒரு கோரிக்கை உண்டு எனக்கு. இணையரங்கம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்திற்காக இணையரங்கங்கள் நடக்கின்றன. இந்த இணையரங்கத்தை நோக்கி இன்னும் மக்களை வரவைப்பதற்கான விஷயங்கள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கை உண்டு. நேற்றைய இணையரங்கத்தை நாங்கள் 2 இணையரங்கத்திலுமே நாங்கள் பேசினோம். நாங்கள் ஒரு 4 பேர் பேசினோம். தமிழ் சிறுகதை குறித்தும் தமிழ் கவிதைகள் குறித்தும். தமிழ் சிறுகதைகளுக்கு ஓரளவுக்கு கவிதை இருந்தது, கூட்டம் இருந்தது. தமிழ் கவிதைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்களை திரட்ட வேண்டியதாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியர் அமைப்பு உண்டு. இப்போ இல்லை, இப்போ புரட்சியும் இல்லை, புரட்சியர் அமைப்பும் இல்லை. அந்த புரட்சியர் அமைப்பில் ஒரு முறை ஒன்று பின்பற்றுவாங்க. கூட்டத்துக்கு 30 பேர் வந்துட்டால் கூட்டத்தை அரங்கத்தை பூட்டிடுவாங்க. எவ்வளோ கதறினாலும் வெளியில் விட மாட்டாங்க. என்னவாக இருந்தாலும் சரி தோழர், நான் கூட்டம் முடிஞ்ச பிறகு தான் விடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வச்சுருப்பாங்க. தேநீர் அதெல்லாம் வந்துடும் தோழர், ஒன்றுக்குள்ள போய்க்கிறது அங்கே ஓரமாக போய் தருங்கன்றுவாங்க. எல்லாமே உள்ளதான். ஏன்னா அது 30 பேரை விட்டால் என்ன செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய பழைய பராசக்தி படத்தின் வசனத்தை துணைக்கலைத்தால் அதே வழிமுறையைத்தான் நாங்களும் நேற்றுக்கு பின்பற்றினோம். ஏறக்குறைய கதவை பூட்டினோம். அப்படித்தான் ஒரு 30 பேரை வச்சு தமிழ் கவிதைகள் குறித்து பேசுகிறோம். எல்லாருமே தீவிரமாகத்தான் பேசுகிறோம். அப்போ நம்மளுடைய மொழியின் மீதான பற்று எங்கிருந்து வர முடியும் என்றால்,
அது திருக்குறள் போன்ற பழந்தமிழை பயில்வது என்பது ஒருபுறம். நம்மளுடைய சமகால இலக்கியத்தில் நம்முடன் இருப்பவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை நோக்கி நம்மளுடைய அந்த இணையரங்கத்தை ஒரு 3ஆம் தரத்தின் 4வது பிள்ளைகள் போல் அல்லாது மூத்த தரத்தின் முறையான பிள்ளைகள் போல் நடத்தினால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குமோ என்று தோன்றியது. அப்படி ஒரு கோரிக்கை உண்டு. இவ்வளோதான் இந்த நிகழ்வுகள். மற்றபடி பெரிய மகிழ்ச்சி. ஒரு புகழ்பெற்ற தமிழ் தேசிய கோஷம் உண்டு, கடல் பிரிக்கும் தமிழ் இணைக்கும் அப்படின்னு ஒரு கோஷம் உண்டு. அப்படி தான் எல்லோரும் எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்காங்க. எல்லா பேரும் கூடுவது உண்மையாகவே திருவிழா தான். எல்லாரையும் பார்த்து அறிமுகமாகறதுக்குள்ளே 3 நாள் முடிஞ்சிருது. அதான் விஷயம். அப்படியா அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே ஒரு பழைய கவிதை ஒன்று இருக்குது. என்ன சேகர், நல்லா இருக்கியா, பார்த்து 20 வருஷம் ஆச்சு, இந்த 24 வருது, வரட்டுமா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அப்படி பார்த்து பேசுகிறவங்களும் 3 நாள் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அப்படி தான் இருக்குது. அது அப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா இது கிராஸ் கண்ட்ரி. சிங்கப்பூருக்கு இந்தியாவிலேருந்து போனால் எவ்வளோ நேரம் ஆகுமோ அதை விட கூடுதலான தூரங்கள் கொண்ட மாகாணங்கள் இருக்குது. 6 மணி நேரம் 8 மணி நேரம் இருக்குது. அப்போ அங்கேருந்து எல்லா பேர் வர்றாங்க, சேர்றாங்க. அந்த அலாவலாவதும் சேர்ந்து தான் இந்த நிகழ்வு. ஒரு ஜெயபாஸ்கரன் தமிழில் ஒரு கவிஞர் இருப்பார். அவருடைய கூட்டத்தை பற்றியான அவருடைய கவிதை ஒன்று இருக்கும். எப்பொழுதுமே கூட்டம் கூடும் பொழுது அந்த கூட்டத்தில் நடக்கும் கூட்டத்தை விட வெளியே வாசல் நிற்கும் கூட்டம் தான் உன்னதமானது அப்படின்னு சொல்லி சொல்வார். உண்மையாகவே அதான் உன்னதமானது. அங்கே தான் உண்மையான பேச்சு, உண்மையான விஷயங்கள் எல்லாமே அங்கே தான் நடக்கும். அதில் தான் நல்ல முடிவுகள்லாம் எடுக்கப்படும். அந்த முடிவுகள் அப்புறமா மேடையை நோக்கி போகும். அதான் உண்மையான உண்மை. அப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா அங்கே தான் நம்ம ரொம்ப இயல்பாக இருப்போம். மேடைக்கு போனோடனே நம்மகிட்ட ஒரு பாவனை வந்துடுது. ஏன்னா கேமரா இருக்குது, அப்படியே ரொம்ப இது பண்ணி ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகரை பற்றி சொல்லுவாங்க. அவர் சாதாரணமாக வீட்டில் அப்படியே கொஞ்சம் மூச்செல்லாம் அப்படி விட்டு உட்காந்துருப்பார். யாராவது வர்ற மாதிரி கால் செருப்பு தைரமாக தான் யாரு அப்படின்னு வரா. அப்புறம் வரலைன்னொன்னே அப்படியே சாதாரண மலையாளத்தில் சுவாசம் விடுன்னுவாங்க. ஏன் தம் கட்டுற அப்படி இயல்பாக இருக்கலாம். அப்படி இயல்பாக இருப்பதெல்லாம் கீழே தான் சாத்தியம். இந்த வாழ்க்கையில் நான் ரொம்ப ஆண்பாவம்னு ஒரு படம் உண்டு. அதில் ஒரு பாட்டில் ஒரு வரி வரும், படத்தினுடைய டைட்டில் சாங்கில். 55 காசில் பழனியை முருகனை கண்ணால் பார்த்ததான் உண்டு அப்படின்னு சினிமாவினுடைய வலிமையை பற்றி அந்த பாட்டு போகும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அறிவாளிகள், மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லோருமே பெரும்பான்மையினர் ஃபெட்னாவின் வழியாகத்தான் அமெரிக்காவை கண்டார்கள் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதில் நான் மிகவும் மதிக்கத்தகுந்த ஆளுமைகள் அதில் இருக்கிறார்கள். என்னுடைய அரசியல் ஆசானாக 34 வருடமாக என்னை கைவிடாத ஆசிரியனாக இருக்கக்கூடிய தோழர் தியாகத்தில் இருக்கிறார். ஆசிரியர் கைவிடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆசிரியர்னாலே கைவிட்டுருவார். அதை எப்பயுமே ஆசிரியரோ தலைவரோ கைவிடுவது தான் இயல்பு. ஆனால் 34 வருடமாக என்னை கைவிடாதவர் தோழர் தியாகு. 2 நாளைக்கு முன்னாடி தான் வரும்போது சொல்லாமல் வந்துட்டேன், தோழர் ஃபெட்னாக் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா ஃபெட்னாக்கா, சரி நல்லா பேசிட்டு வாங்க அப்படின்னார். அப்போ அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஆளுமைகள் வந்திருக்காங்க. அப்போ அவ்வளோ பேரை தமிழ்நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அவங்கள இன்னும் கூட எனக்கு என்னென்னா ரொம்ப அந்தரகமாக என்னை இன்னும் கூட நிறைய பேச வச்சுருக்காங்க. வேறு எந்தெந்த முறையில் வரக்கூடிய ஆளுமைகளை அதிகபட்சமாக பயன்படுத்துறதுன்ற வார்த்தை சரியில்லை. அவங்கள எவ்வளோலாம் அவங்கள கூட்டிகிட்டு போய் அதில் என்னெல்லாம் செய்ய முடியும். வந்திருக்காங்க, இவ்வளவு நம்ம பணம் செலவழிச்சு இவ்வளவு, அதாவது ரொம்ப துக்ககரமான விஷயம்ன்றதை விட இந்த இமிக்ரேஷன் கவுண்டரில் நிற்கும்போது ஒரு 4 பேத்துக்கு ஒருத்தரை அந்த ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போயிடுறார். நான் நினச்சேன், சரி உறுதியாக நம்மளை கூட்டிகிட்டு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி. எந்த உள்வினையோ ஏதோ ஒன்று என்னை கூட்டிகிட்டு போகல. ஏன்னா 4 பேத்துக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு அவங்க அந்த கவுண்டர் லைனே விட்டுட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் மினிட்ஸ் அப்படின்ட்டு போனால் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் காத்திருக்கணும், அப்புறம் வர்றாங்க. இப்படியே தான் நடந்துட்டுருக்கு. அப்படியான ஒரு காலத்தில் வர்றோம். எப்படி சுதந்திர தேவி சிலையை நோக்கி அந்த காலத்தில் எல்லா பேரும் வருவது லட்சியமாக இருந்துச்சோ அது மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வர்றதுன்றது அவ்வளவு அரிதிலும் அரிது. அமெரிக்காவுக்கு வருவது அரிதுன்னு தான் அந்த பையன் கொஞ்சம் மாற்றி பாடணும். அப்படியான ஒரு காலம் இது. அப்படி வருகின்ற ஒரு காலத்தில் அந்த படைப்பாளிகளை இன்னும் எவ்வளவெல்லாம் கொண்டு போய் அவர்கள்ட்ட இன்னும் பூமாதேவி இருக்கலாம், லெனின் பாரதியாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், பெருந்தேவியாக இருக்கலாம், தமிழ்நதியாக இருக்கலாம், இலக்கியம் சார்ந்து வந்தவங்களை எல்லாம் நான் சொல்கிறேன். அவங்கள அதிகபட்சமாக இன்னும் என்னெல்லாம் அவங்ககிட்ட பெற்றுக்கொள்ள முடியுமோ அவர்களுக்கு இன்னும் கூட நிகழ்வுகளை கொடுப்பது போன்ற விஷயங்களை செய்யலான்றது இன்னொரு கோரிக்கை. இதுதான் நிகழ்வு சார்ந்து. மற்றபடி இந்த வாழ்க்கையை நான் ரொம்ப சாம்ராஜ், நான் எழுத்தாளன், கவிஞன், நாவலாசிரியன், சினிமாவில் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே இலக்கு எப்பாதை போனாலும் இன்பத்தில் தள்ளாடுன்னு. அந்த தள்ளாடுறதில்ல, இன்பத்தின் பாதையில் தள்ளாடுவது. வேறு வகையான தள்ளாடல் கண்ணாசன் அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது நேர்மறையான தள்ளாடுதல்.
இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்கானது தான் நான் நம்புகிறேன். திரும்ப 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 வந்து நம்ம ஊரில் வந்து மிக மோசமான ஒரு அறிவுரை சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக இலக்கியத்தில் சேர்ந்தே இருப்பது அப்படின்னு திருவிளையாடலில் கேட்குற மாதிரி இலக்கியமும் துக்கமும் அப்படின்னு தான் எப்போ பார்த்தாலும் சொல்கிறாங்க. இலக்கியத்தில் இருப்பவர்களாம் எப்பொழுதும் அப்படியே அழுது வடியணும், அவர்கள் துக்கமாகவே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் சும்மா நாள். எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், திடீர்னு ஃபோன் பண்ணுவார், சார் என்ன சார் என் வாழ்க்கையில் ஒரு துக்கமும் நடக்கலை, நான் எப்படி படைப்பாளி ஆவேன் அப்படின்வார். அப்போ போய் வண்டிக்குள்ளே போய் விழுங்க, அவ்வளோதான், வேறு என்ன சொல்ல முடியும். அப்போ துக்கத்தை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய், துக்கம் இல்லைன்னா படைப்பாளி இல்லை, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, நிச்சயமாக இல்லை. படைப்பாளிகள் சந்தோஷமாக இருக்கணும். இந்த வாழ்வே மகிழ்ச்சிக்கானதான். இவ்வளோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து ஐயா புத்தரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. புத்தர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இந்த வாழ்க்கையில் துக்கம் சாஸ்வதமானதா? ஆமாம், துக்கம் சாஸ்வதமானது. அதையும் தாண்டி எப்படி மனிதர்கள் வந்து இந்த லௌகீகமான மகிழ்ச்சியை நோக்கி போகிறாங்கன்னா மிக மிக தெளிவாக புத்தர் ஒன்று சொல்கிறாரு, உண்மையாகவே அந்த லௌகீக மகிழ்ச்சியில் இன்பம் இருக்கிறது, அதனால்தான் மக்கள் அதை நோக்கி போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப நிதர்சனமான அப்பட்டமான உண்மையை சொல்கிறார். இப்போ இந்த வாழ்க்கை மகிழ்ச்சிக்கானது தான். இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் மகிழ்ச்சிக்கானதாக்கலாம்? இந்த கணத்தில் உங்களோடு நான் பேசும்பொழுது உங்களை நான் எந்த அளவில் அறிவுபூர்வமாக சிரிக்க வைப்பது, வெறுமனை கிச்சு கிச்சு மூட்டுவதல்ல, உண்மையாகவே சிந்தனை வடிவமாக சிந்தனைபூர்வமாக ஒருவரை சிரிக்க வைப்பது. நம்ம ஊரில் நகைச்சுவைன்றது ரொம்ப கீழே 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 கொண்டு போய் வச்சுருக்கோம். நகைச்சுவை என்பது அப்படி அல்ல. நல்ல கூரிய நகைச்சுவை என்பது ரொம்ப உயரத்தில் இருக்கும். காணாசொன்னு தமிழில் மிக புகழ்பெற்ற விமர்சகர் உண்டு. விமர்சகர் ஒருவர் இருந்தார், எழுத்தாளர் விமர்சகர். அவர் எழுத்தாளர் சுந்தரராமசாமி வீட்டில் போய் தங்குறார். மதியத்தில் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு நல்ல தூக்கம், அப்படி மாடியிலேருந்து இறங்கி வர்றார். வரும்பொழுதே சொல்கிறார், ராமசாமி மத்தியானம் சவுண்ட் ஸ்லீப் அப்படின்றார். சுந்தரராமசாமி ஒரே ஒரு வார்த்தை பதில் சொல்கிறார், கேட்டேன் அப்படின்றார். இவ்வளவு. இதுதான் கூரிய நகைச்சுவைன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு பொழுதும் நம்மளுக்கு இந்த இது மறக்கவே மறக்காது. அதே சுந்தரராமசாமி நகுலனை கூட்டிகிட்டு ஒரு முறை திருவனந்தபுரத்துலேருந்து நார்வேலுக்கு கூட்டு வர்றார். நகுலன் கொஞ்சம் குழப்பமானவர். நீங்கள் நகுலனுடைய கவிதையில் குழப்பம்ன்ற பொருள், அவர் ஒரு உலகத்தில் இருப்பார். நான் குழப்பம்லாம் தப்பாக சொல்லலை. அவர் சுந்தரராமசாமி அவரும் திருவனந்தபுரம் ரயில்வே நிலையத்தில் உட்காந்துருக்காங்க. போகிற வர ரயிலெல்லாம் பார்த்து நகுலன் கேட்குறார், இதில் போகிறோமா நார்வேலுக்கு அப்படின்னு. அதை சொல்லிகிட்டு இருக்கப்போ திடீர்னு சுந்தரராமசாமி நிறுத்திட்டு சொல்லுவார், எங்கள் போகிற வர ரயிலெல்லாம் கேட்டது பரவாயில்லைங்க, ஒரு குட்ஸு வண்டி போச்சு அதையும் காமிச்சு கேட்டாருங்க அப்படின்னு, இதில் போகிறோமா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வாழ்க்கையில் நிறைய சிரிக்கிறதுக்கு மகிழ்ச்சிக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை எல்லாமே தவற விடுறோம். என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் நான் நம்புகிறேன். சிரிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ இருக்குது. நான் இந்த எத்தியாடு விமான விமானத்தில் தான் வந்தேன், அந்த நிறுவனத்தின் விமானத்தில். எனக்கு எங்களோட அந்த பணிப்பெண் குழுவினுடைய தலைவி வந்து கிறிஸ்டியானா, அவங்க பீட்டர்ஸ்பர்க் நகரம், மாஸ்கோ. ரொம்ப நல்லா உபசரித்தாங்க, ரொம்ப பிரமாதமாக பார்த்துக்கிட்டாங்க. அப்போ என்னுடைய ஸ்க்ரீனில் வந்து படம் வந்து எப்படின்னா, இந்த விமானத்தில் வந்து ரொம்ப பிரமாதமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ஒரு படம் பார்ப்போம், அந்த படத்தை இன்னொருத்தர் பார்ப்பார், அங்கே ஒருத்தர் பார்ப்பார். முக்காலத்தில் ஒரு படம் ஓடுறதெல்லாம் விமானத்தில் தான் சாத்தியம். அதே படத்தினுடைய வெவ்வேறு காட்சி அங்கங்கே பார்க்க முடியும். அப்போ ஒரு ஹோம் பவுண்டுன்னு ஒரு படத்தை நான் பார்க்கணும். அந்த படம் ஏன் திரையில் வர மாட்டேங்குது, இன்னொருத்தருக்கு மட்டும் வருது. எனக்கு ஒரே என்ன நடக்குதுன்னு கூப்பிட்டு நான் வந்து சொல்கிறேன், கிறிஸ்டியானா ஐ வாண்ட் டு வாட்ச் திஸ் மூவி பட் இட் இஸ் நாட் ஆன் பிளேன் மை ஸ்க்ரீன். ஓ அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி முழங்கால் இட்டு கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்தவ பிரார்த்தனை மாதிரி உட்காந்து அதை சரி பண்ணிட்டாங்க. கிறிஸ்டியானா யூ மேட் மை டே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், எப்பொழுதுமே இந்த உலகத்தை கிறிஸ்டியானாவும் கிறிஸ்தும் தான் காக்கணும், வேறு வழியே கிடையாது. கிறிஸ்டியானாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆமாம், உண்மை தான். கிறிஸ்டியானாவுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி நான் தாராளமாக தரலாம். இந்த வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் மகிழ்வதற்கான விஷயங்கள் இருக்குது. துக்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. மரணம், சாஸ்வதம் எல்லாமே உண்மை. இதற்கு அப்பாற்பட்டு மனிதர்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் நம்ம வந்திருக்கோம். கண்ணாசனுடைய புகழ்பெற்ற பாடல் இருக்கு, பிறக்கும் போது மழுகின்றான், இறக்கும் போது மழுகின்றான், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரித்ததுண்டா மானுடனே அப்படின்னு. அது மாதிரி அப்படியெல்லாம் துக்கமெல்லாம் இருக்குது. இந்த துக்கத்தை எல்லாம் தாண்டி நான் மகிழ்வதற்கு தான் வந்திருக்கேன். நான் எழுதக்கூடிய கதைகளும் நான் எழுதக்கூடிய கவிதைகளும் என்னுடைய உரையும் என்னுடைய வாழ்வும் மகிழ்ச்சிக்கானதான் நம்புகிறேன். துக்கத்தையெல்லாம் புரிந்து கொள்வது என்பது, என்னுடைய வீடு பெசன்ட் நகரில் இருக்குது, சென்னையில். என் வீட்டிலேருந்து 100 அடி தூரத்தில் தான் மின்மயானம் எல்லா பிரபலங்களும் வருவது. அதனால் ரொம்ப பக்கத்தில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப அருகாமை. கஷ்டமே பட வேணாம், ஆம்புலன்ஸ் வேணாம், ஒன்றுமே வேண்டியதில்லை, நடந்தே போயிடலாம். ஆனால் அந்த என் வீட்டிலேருந்து அந்த 100 அடி நடக்கிறதுக்குள்ளே தான் என் வாழ்க்கையே இருக்குது. அதை நான் எப்படி செம்மையாக வாழ்கிறேன்றது தான் ரொம்ப முக்கியம். பாம்பேயில் சண்முகானந்தா ஹால் அப்படின்னு இருக்குது. முகமது ரஃபின்னு ஒரு புகழ்பெற்ற பாடகர், அவரோட இடத்துல பேசும்போது சொல்லுவார்,
அதே சண்முகானந்தாவில் பேசும்போது சொல்வார், இந்த ஹாலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபாரத்தில் உட்காந்து நான் பாடியிருக்கேன். அந்த பிளாட்ஃபாரத்துலேருந்து இந்த பிளாட்ஃபாரத்துக்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ வருஷம் இருக்குது. ஆளுக்கு அப்படி தான். நான் என்னுடைய வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு அவ்வளோதான். நான் உபரில் எல்லாம் ஏறினோடனே சொல்லிடுவேன், தயவுசெய்து இப்படி போங்க, அதுக்கு போவேங்க என்றைக்காவது ஒரு நாள் அந்த தெருக்கு, இப்போதைக்கு அப்படி போங்களேன் அப்படின்னு. அப்போ இந்த இதுக்குள் நான் வாழ்வது தான் வாழ்க்கை. அப்போ நம்மளுக்கு பிறந்த உடனே ரொம்ப மிக உறுதியாக மரணம்ன்றலாம் இருக்குது. லூசனுடைய சீன எழுத்தாளர் லூசனுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு கதை உண்டு. சீனத்தில் பிறந்தநாளுக்கு குழந்தைகளை வாழ்த்த போகும்போது பரிசு பொருளோடு போய் அவர்கள் என்ன ஆவார்கள்னு சொல்லி வாழ்த்தணும். ஒரு இன்ஜினியர் ஆவார், டாக்டர் ஆவார், இப்படிலாம் சொல்கிறதுக்கு அப்படி வரிசையாக கியூ நிற்கும், சொல்லிகிட்டே வாழ்த்திட்டு போவாங்க, பரிசு பொருளை கொடுப்பாங்க. அப்போ லூசுன்னு சொல்வார், இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒன்று வாழ்த்துவேன், அது நடக்கும், இவன் ஒரு நாள் சாவான் அப்படின்னு வாழ்த்த முடியும், அது உறுதியாக நடக்கும். அவன் இன்ஜினியர் ஆவானா டாக்டர் ஆவானா தெரியவே தெரியாது. அப்போ நம்ம பிறந்த உடனே மரணம்ன்றது ஒன்று இருக்கா? ஆமாம் இருக்குது. என்னுடைய தோழர் தியாகு சொல்வார், என்னுடைய ஆதர்ச ஆசிரியர் சொல்வார், இப்போ அவருக்கு கொஞ்சம் திடீர்னு ஒரு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ இதில் இருந்தார், காவேரியில் இருக்கார். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் இப்படிலாம் இருக்குது அப்படின்போது அவருடைய பொண்ணு சுதா ரொம்ப வருத்தப்பட்டு, தோழர் இவர் என்னை கன்வின்ஸ் பண்ணுறார் தோழர், அவரே செத்துருவார் போலையும், அதை நான் ஏற்றுக்கிறோன்னு மாதிரி என்னை கன்வின்ஸ் பண்ணுறாரு தோழர் அப்படின்றப்ப தியாகு ஒன்று கேட்டார் என்கிட்ட, சாம்ராஜ் 20 வருஷம் இருக்கவா 5 வருஷம் ஏங்கிட்டு சாகவா அப்படின்னு கேட்டார். 5 வருஷம் வேலை பார்த்துட்டு சாகவா இல்லை 20 வருஷம் இருக்கவா? அப்போ வாழ்க்கையை அவருக்கெல்லாம் அவ்வளவு உழைப்பு வேலை, அவ்வளோதான் வாழ்க்கை. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி அவ்வளோ தெளிவு இருக்குது. அவருடைய சிறை அனுபவத்தை 2 பாகமாக எழுதியிருக்கார். சோறுக்குள் சித்திரங்கள், கம்பிக்குள் வெளிச்சங்கள், தமிழினுடைய ஆகச்சிறந்த சிறை இலக்கியம். 1977 வரைக்கும் தான் எழுதியிருக்காரு. இன்னும் 8 வருஷம் எழுதணும். நான் இப்போ கேட்டேன், தோழர்னா அந்த மிச்சம் 8 வருஷம் இருக்குது, அதெல்லாம் தயவுசெய்து எழுதிருங்க அப்படின்னே. உங்கள் விடுதலையெல்லாம் எழுதணும் அப்படின்னு. எந்த விடுதலை முன்னாடியும் தெரியலை அப்படின்னார். ஏன்னா அவ்வளோ பிரமாதமான வாழ்க்கை. அவரை விடுதலை செய்கிறாங்க, மத்திய சிறையிலேருந்து விடுதலை செய்கிறாங்க. 16 வருஷம் சிறையில் இருக்கார். சிறையிலேருந்து வெளியில் ஏத்தாப்பில் இருக்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அம்பத்தூருக்கு பஸ் ஏறணும். வீடு அங்கே தான் இருக்குது. அவரும் அவருடைய சிறை தோழர் லெனின் 2 பேரும் பஸ்ஸில் ஏறாங்க. பஸ்ஸில் நல்ல கூட்டம், படிக்கட்டில் தொங்கிட்டு இருக்காங்க. கண்டக்டர் அப்படியே கூட்டமாக இருக்க பார்த்து, ஏய் உள்ள வாயான்றார். இப்போ தியாக சொல்கிறார், இவ்வளோ வருஷம் உள்ளதாயா இருந்திருக்கேன், இப்போ தான் வெளியில் வந்திருக்கேன், திரும்ப உள்ளவானா அப்படின்னு. அப்போ எப்பொழுதுமே பெரும் அறிவாளிகள், வாழ்வை மிக தீவிரமாக அணுகக்கூடியவர்கள் ஜெயமோகன் நிறைய பேர் மிக கூரிய நகைச்சுவை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய சாரம் தெரியும். அந்த சாரம் தெரிந்ததிலிருந்து அவர்களுக்கு அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமானால் ஒவ்வொரு நாளும் பரிசுன்னு அவங்களுக்கு தெரியும். தோழர் தேவட்ட கேட்பேன், உங்கள் பிறந்தநாள் இன்னைக்கு தோழர் அப்படின்வேன். ஜனவரி 30 ஒரே நாளில் 2 துக்கங்களாம்னுவார். ஜனவரி 30 தான் காந்தி இறந்த நாள். ஒரே நாளில் 2 துக்கங்களாம் அப்படின்வார். ஏன்னா அவர் பிறந்த நாள், காந்தி இறந்த நாள். அப்போ இந்த மகத்தான ஆளுமைகளுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுது, ஒவ்வொரு நாளும் முக்கியமானது. இந்த ஒவ்வொரு நாளையும் எப்படி ஆக்கப்பூர்வமாக வாழ வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியுது. நான் பார்த்த மகத்தான ஆளுமைகள் அப்படி தான் இருக்காங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் இளையராஜாவாக இருக்கலாம், அது கமலஹாசனாக இருக்கலாம், அல்லது ஜெயமோகனாக இருக்கலாம், தோழத்தியா, என்ன அவங்க எங்கேனாலும் வேலை பார்க்குறாங்க. புகார் கிடையாது இந்த வாழ்க்கை மேலே. ரொம்ப முக்கியமாக அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டது, அவர்களுக்கு இந்த வாழ்வின் மீது புகார் கிடையாது. இது சரியில்லை அது சரியில்லைன்னு எதையுமே சொல்வதில்லை. எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறாங்க. தோழர் தியாக பெங்களூர்லேருந்து ஒரு ரயில் ஏறுறாரு, சென்னைக்கு வர்றாரு. காலம் இதழ் இங்கே கனடாவிலேருந்து வருது, டொரண்டோவிலேருந்து. அவருக்கு பாலஸ்தீனம் பற்றி ஒரு கட்டுரை வேணும். நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், தோழர் கட்டுரை வேணும், எப்போ வேணும் அப்படின்னு. நேரத்தே வேணும் தோழர் அப்படின்னு. அப்படின்ட்டு ட்ரெயினில் பெங்களூர்லேருந்து மதுரை சென்னை இறங்குறக்குள்ளே கட்டுரை எழுதிட்டார். 22 பக்க கட்டுரை, 5 மணி நேரம் பயணத்தில். ஜெயமோகன் இப்போ சமீபத்தில் இதுக்கு போனப்போ, அஜர்பைஜான் போனப்போ அவர் அந்த நாட்டுக்குள்ளே விடலை, டிபோர்ட் பண்ண போகிறேன்றாங்க. அப்படிலாம் பிரச்சனையாகுது. அவரை கொண்டு ஒரு அறையில் அடைச்சி வச்சுட்றாங்க. அங்கே ஒரு அடைச்சி வைக்கல, ஒரு அறையில் வைக்கிறாங்க. அங்கே வேறு யாரோ அந்த மாதிரி வந்த மாதிரி ஏதோ பிரச்சனைக்குரியவர்களாக இருக்காங்க. ஒரு பிளாக்கெல்லாம் இருக்கார். இவர் பார்க்குறாரு, எப்போ விடுவாங்கன்னு தெரில, ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க. லேப்டாப் எடுத்தார், மடமடன் அடித்தார். 4 மணிக்குள்ளே 4 கட்டுரை அடிச்சிட்டார். அவ்வளவுதான். ஆக எந்த இடத்துல இருந்தாலும் இயங்குகின்றவர்கள் தான் மகத்தான ஆளுமைகளாக இருக்காங்க. இந்த மகத்தான ஆளுமைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சிக்குரியது. அப்போ அதே தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்றதை விட ப்ரீச்சர்ன்ற இடத்துல பகிர்ந்துக்கிறேன். இந்த வாழ்வை நாம் ஒவ்வொரு தினமும் பரிசு, ஒவ்வொரு தினமும் பரிசு. குங்ஃபு பாண்டாவில் ஒரு புகழ்பெற்ற டயலாக் இருக்கும், எஸ்டர்டே இஸ்
dead. Today is present, so it is a present அப்படின்னு பாண்டா சொல்லும். ஸோ டுடே இஸ் ப்ரெசன்ட். நன்றி நண்பர்களே. வாழ்வை புனைவாக மாற்றும்போது ஆசுவாசம் கிட்டுகிறது, மாளாத துயரங்களை கடக்க முடிகிறது, சமயங்களில் அதை பார்த்து சிரிக்கக்கூட முடிகிறது என்று சிறப்பாக சொல்லி சென்றிருக்கிறார் தோழர் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். இறுதியாக நம்முடன் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறாங்களா இந்த கூட்டத்தில்? கிளம்பிட்டாங்களா? கூட்டத்தில் இணைந்த அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இலக்கிய குழு சார்பாக மேற்றிசை வலசை என்று வட அமெரிக்க புலம்பெயர் தமிழர் வாழ்வின் புனைவு மற்றும் நினைவு சித்திரங்களாக கதைகள் மற்றும் கட்டுரைகள் கொண்ட ஒரு தொகுப்பை இந்த ஆண்டு வெளியிட்டு இருக்கிறோம். இந்த நூலை வாங்கி வாசிக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி இந்த நிகழ்வில் இணைந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சசி, யாராவது இன்னும் பேச இருக்காங்களா? சசிகுமார் அவர்களை பேச நன்றி கூற அழைக்கிறேன். நம்முடைய புலம்பெயர் வாழ்க்கை பற்றி ஒரு கவிதை என்னுடைய கவிதை இதில் புத்தகத்தில் வந்திருக்கு. அது மட்டும் வாசிச்சுட்டு நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். இது ஒரு வாழ்த்து கவிதையை தான் எழுந்தது. ஒரு தவளையின் கண்கள் வழியே தான் புலம்பெயர் உலகத்தை பார்க்கிறேன். நிலத்திற்கும் நீருக்கும் இடையே 2 வசிப்பிடங்களின் இழுபறியில் ஊசலாடி கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கை. பொருள் தேவைக்கானது புலம்பெயர் நிலம். தாயகமே நம் எப்பொழுதும் நீந்தி கொண்டிருக்கும் நீர். நினைவுகளின் பாசி படர்ந்த குளம். நம் தாகத்தை தீர்க்கும் ஊற்று. காலம் எல்லாவற்றையும் சிக்கலாக்குகிறது. நிலத்தில் நிற்கும்போது மூச்சு முட்டுகிறது. நீருக்குள் மூழ்கி கொண்டிருக்கும் போதோ நுரையீரல்கள் காற்றில்லாது தவிக்கின்றன. உடலுக்கு ஒரு வீடு, உயிருக்கு ஒரு வீடு என 2 உலகங்களின் எடையை சுமக்கும் விசித்திர பிறவிகளாகிவிட்டோம் நாம். தாயகம் இப்போது தினசரி புழங்கு குறிப்புகளில் இல்லை. அது நினைவு குறிப்பு. புகலிடமே வாழ்க்கை என்றாலும் வெறுகளை பற்றி கொள்ளும் பிரியமான மண்ணை அது தருவதே இல்லை. அப்படின்னு தான் நம்ம புலம்பெயர் வாழ்க்கையை பற்றி எழுதுனது. அந்த புலம்பெயர் வாழ்க்கையிலும் தமிழை தக்க வைத்து கொண்டிருக்கிற ஒரு முயற்சியாகத்தான் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இருக்கிறது. இந்த விழாவுக்கு வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.